மரணம் முட்டு கொடுக்க போறேன் சாம்சங்குக்கு. லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங். ஆமா, அதுவும் தின்னா வேற. தின்னஸ்ட் போன்ல வந்து இப்ப சாம்சங் கிட்டே போன் கிடையாது. பாவிங்க. சரி சரி விடு, கம்முன்னு இருந்துரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். OnePlus N6 பார்த்துருப்பேன். கருமம் எவ்வளோ கேவலமா போயிடுச்சு. E100 வழியை பார்க்க சொல்லு. E100 நேரம் எனக்கு அந்த மாதிரியே கொடுத்துட சொல்லு. ஏன் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சாவடிக்கிற? சின்ன சின்ன பொருள் ஆரம்பிச்சு ஒரு குண்டூசி வாங்கினாலும் டாக்ஸ். ஓகே, அதில் போகுது எனக்கு இன்டெரக்டா. இப்போ எல்லாரும் என்ன பிடுங்குறீங்கன்னா, எல்லாரும் போயிட்டு ஃபோனுக்குள்ளார பிடுங்கிட்டு இருக்கீங்க. இப்போ டீசல் ஆளுங்களாம் ஜாலியாக இருக்காங்க. அதில் தான் ஏதோ இப்போ ஆட் பண்ண போகிறாங்க. வருது S25 சீரிஸ். ஆமாம், சமசேல். அந்த கேன்சல் ஆனதுக்கப்புறம் ப்ராசிங் ஃபீல் அந்த ரிட்டர்ன் கிடையாது, தெரியும்ல. இது வேற மொத்தம் டீலில் நடந்த சோதனைகளையும் E20 வேதனைகளையும் சேர்த்து கொடுத்துருக்கேன். என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் கீக்ஸ் பேக். நம்ம ஆளு வந்து இப்போ எட்ஜை பார்த்ததுலேருந்து. ஆனால் உங்களுக்கு எட்ஜை சஜஸ்ட் பண்ணதே நான் தான். சரி, மன்னிப்பு கேளுங்க சார் எட்ஜு கிட்ட. அது என்னன்னாங்க, ஏன் விக்கி அப்படி சொல்றான்னா, ஒரு வீடியோல எட்ஜை வந்து கழுவி ஊத்திருப்பாரு. நீங்களும் நரேஷன் தானே? நான் அது என்னன்னு சொல்றேன். உட்காரு. என்ன மேட்டர்னா, மொத்தம் இருக்கேன் நான். 2 டேட்டாடா. ஒன் யூஎஸ் ஆனப்போ என்னாச்சுன்னா, வந்த புதுசில் நிறைய ஃபோன்ஸ் ரத்தக்காவு வாங்கிச்சு. ஸோ அப்போ இது ஆட்டோமேட்டிக்காகவே 3900 mAh வச்சுட்டு இதுவும் ரத்தக்காவு தான் வாங்கிச்சு. ஆனால் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, மிஸ்லீட் செய்யப்பட்டோம். ஏன்ட பர்சனலாக எட்ஜ் கிடையாது. ஸோ எட்ஜ் வச்சிருக்க நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒருத்தலைங்க வேஸ்ட்டுங்க, அதில் ஒன்றுமே இல்லைங்க, 3900 mAh தான் பேட்டரி. யூடியூபர்ஸே நிறைய பேர் போட்டிருந்தாங்கடா. அதாவது சாம்சங் மேட மிஸ்டேக்கு, காஸ்ட்லி மிஸ்டேக்கு, இப்படி தான் டைட்டில். எனக்கு எப்படி இருந்ததுன்னா, அதே சமயத்தில் வந்து ஏரை தூக்கி பேசினீங்க எல்லாரும். அங்கேயும் டெஸ்ட் இருக்கு. ஏரையும் பரபட்சம் பார்க்காம அடிச்சது தான் அதிகமான ஆளுங்க. இப்போ ஏர் நான் யூஸ் பண்ணதுலேருந்து என்னோட அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, அது என்ன பர்பஸ் கொஞ்சம் அதை ஃபுல்ஃபில் பண்ணிச்சு. பட் என்ன மாதிரியான ஒரு பர்சனுக்கு எப்படி இருந்ததுன்னா, நான் ரியர் கேமராவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு கேமரா, ஒரு அல்ட்ரா வைட் இருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். டெலிஃபோட்டோ கூட வேணாம். அதில் இருக்கிறது சிங்கிள் கேமரா, அதுவும் வீக்கான கேமரா. ரத்தக்காக வாங்குது. அது வெளியில் எங்கே போனாலும் நுர தள்ளிடும். அல்ட்ரா வைட் ஒரு 12 MB டா. ஆமாம், டெலிஃபோட்டோ தான் இல்லை. அல்ட்ரா வைட் ஒரு 12 MB, ஃப்ரண்ட் ஒரு 12 MB, பின்னாடி வந்து ஒரு 100 MB 200 MB அந்த அல்ட்ரா. ஆமாம், 1/1.3x 1/1.3 இன்ச் சென்சார். அது அப்படியே S25 அல்ட்ராவோட பிரைமரி சென்சார். அதுதான் இதில் இருக்கு. அன்எக்ஸ்பெக்டட் ஃபேக்ட் என்னலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நான் ஏர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால அதையும் மோட்டோரோலா எட்ஜ் 70 அது யூஸ் பண்ணேன். அப்புறம் இப்போ இது யூஸ் பண்றேன். ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, தின்னஸ்ட் 70 இதுக்குள்ள வருது. அதுவும் தின்னஸ்ட் ஃபோன். அப்படியா? ஆனால் அது 30,000 ரூபாய்க்குள்ள. ஓகே, சரியா? இப்போ இந்த மூணு ஃபோனையும் நான் கம்பேர் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, திக்னஸ் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு ஏர். திக்னஸ்ல ஏர் ஃபர்ஸ்ட். ஆமா, அடுத்து இவன், அடுத்து எட்ஜ். ஆமா, எட்ஜ் ஏன் அடுத்து அப்படின்னா, 5000 mAh பேக் பண்ணியிருப்பான். இவன் 3900, அவன் 3149. சரியா? பேட்டரி லைஃப் ஓவரால் நல்லா இருந்தது. பேட்டரி லைஃப் வந்து கண்டிப்பா எட்ஜ் தான் நல்லா இருக்கும். அதாவது எட்ஜ் 70 தான் நல்லா இருக்கும். ஆனா பர்ஃபார்மன்ஸ் அவனுக்கு அப்பப்போ வந்து 7 Gen 4னால கொஞ்சம் அப்படி இப்படி சுத்திட்டு இருக்கும்போது கவிடுவான். அப்புறம் 8 GB RAM இந்த மாதிரியான ஏரியால கொஞ்சம் சொதப்புவான். பட் இவன் வந்து என்னன்னா பியூர் சர்ப்ரைஸ். ஏன்னா இப்போ என்னென்ன ஃபேக்ட்னு சொல்றேன்டா, ஃபுல் டிவைஸ் பாரு, இது யூஸ்டு டிவைஸ், ஒரு சின்ன யூசேஜ் மார்க் கூட இல்லை. சரியா? அது காரணம் என்ன அப்படின்னா, ஐஃபோனில் வந்து இதே டைட்டானியம், இதுவும் டைட்டானியம். ஐஃபோனில் டைட்டானியம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த ப்ரீமியம்னஸ் தெரியணும்னு சொல்லி பாலிஷ் பண்ணியிருப்பாங்க. சரியா? அந்த பாலிஷ் என்ன ஆகுதுன்னா, பலபலன் இருக்கு, நம்ம மூஞ்சே தெரியற அளவுக்கு பலபலன் இருக்கும். ஆனால் நிறைய மைனர் ஸ்கிராச்சஸ் இருக்கும். சுற்றி பார்த்தோன்னா ப்ரீமியமாக இருக்குது. பட் உத்து இப்படி டக்குன்னு எடுத்து பார்த்தேன்னு வைங்க, நிறைய ஸ்கிராச்சஸ் இருக்கும். பட் இதில் ஒரு ஸ்கிராச் இல்லை. ரீசன் என்னன்னா, பண்ண விதமே அந்த ஐஃபோன்ல 16 Pro சீரிஸ் மாதிரி, அப்புறம் சாம்சங்ல S25 அல்ட்ரா, அது மட்டும் தான் டைட்டானியம். அப்படியா? ஆமாமா, 25+, 25 எல்லாம் அலுமினியம் தான். 26 சீரிஸ் ஃபுல்லாவே அலுமினியம் தான். அப்படியா? டைட்டானியம் முடிஞ்சிருச்சு, ஃபினிஷ். ஆமா, லாஸ்ட். அதனால இப்போ எப்படி இருக்கானே வந்து ஒரு லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங். ஆமா, அதுவும் தின்னா வேற. தின்னஸ்ட் போன்ல வந்து இப்போ சாம்சங் கிட்டே போன் கிடையாது. படுபாவீங்க. எனக்கு என்ன வருத்தம் நான் சொல்றேன், போன் வந்த புதுசுல நானும் இதை பத்தி நிறைய பார்த்தேன்டா. எல்லாரும் திட்டம் தாண்டா செஞ்சாங்க. நிறைய சேனல்ல சும்மா போய் டைட்டிலாவது பார்ப்போம், ஏன்னா உள்ள பார்த்தா டார்ச்சர் பண்ற அளவுக்கு பேச வாய்ப்பு இருக்கு. சரி, டைட்டில் பார்ப்போம்னா எல்லாருமே வந்துட்டு வேஸ்ட், ஷிட், டன்னு, டஸ்டடு, வேஸ்ட், இப்படிதான் இருந்தது. ஓகே, யாராவது ஒருத்தராவது இது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களான்னு தேடினேன். அந்த மாதிரி ஒருத்தர்
அது இப்ப அது இப்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடி. சரியா, இப்போ வந்து விக்கி கேட்டுக்கிட்டு இருந்தான் என்கிட்ட, அது வாங்கலாமான்னு கேட்டுட்டு இருந்தான். ஸோ அப்போதான் என்னாச்சு, சரி இப்போ டீலில் வேற 60K இல்லை, சரி அப்போ இது நல்ல ஃபோன் ஆச்சு, சரி நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் ஹுவாவே ஃபோன் பார்க்க போனேன் ஒரு கடைக்கு. அந்த கடையில் வந்து ஹுவாவே பியூரா 80 ப்ரோ, பியூரா 80 ப்ரோ இருந்தது. ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா, ஹுவாவே மேலே எனக்கு எப்பயுமே பெரிய மரியாதை இருக்குது, அவங்க டிவைசஸ் எல்லாமே நல்லா இருக்கும், எனக்கு அதனால பிடிக்கும். எங்கே சொதப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா EMUI, ஹார்மோனி வாய்ஸ் நல்லா இருக்கும் போல. அப்புறம் ஃபோட்டோ எடுத்து பார்த்தேன், EMUI 15 ஆனால் ஆண்ட்ராய்ட் 12. சரியா, நான் அங்கேயே வச்சு சும்மா கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்து பார்த்தேன். எனக்கு வந்து கொஞ்சம் கன்வின்சிங்காக இருந்திருந்தா கூட நான் டக்குன்னு எடுத்திருப்பேன். எனக்கு அப்போ உடனே என்ன தோணுச்சுன்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ இந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு AI டூல் கிட்ட போங்க, எந்த AI கிட்டனாலும் போங்க, Grok, Gemini, ChatGPT, Perplexity யார்ட்டனாலும் போயிட்டு ஹுவாவே ஃபோன் வாங்க போகிறேன் ஃப்ளாக்ஷிப்பு, சைனீஸ் வாங்கட்டுமா இல்லாட்டி EMUI வாங்கட்டுமான்னு போடுங்க. அது வந்து ஆப் கம்பேட்டபிலிட்டி இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகளை சொல்லி EMUI சொல்லும். ஆனால் கேமரா இம்ப்ரூவ்மெண்ட்டு, ஓவரால் அந்த அப்டேட் சைக்கிள்ஸு எல்லாமே ஹார்மோனி வாய்ஸ் ஃபேவரலில் இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு சின்ன கேமரா பக் ஃபிக்ஸ் பண்ணணும், கேமரா இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னா ஹார்மோனி வாய்ஸில் வந்துடும். ஆனால் EMUIயில் பார்த்தா அப்புறம் லாஜிக்கலாகவே யோசிச்சேன், EMUIயில் ஆண்ட்ராய்ட் 12 இருக்குடா, ஆண்ட்ராய்ட் 12 வந்து அவன் ISP, ஆண்ட்ராய்ட் 12 ப்ராசஸிங் இதெல்லாம் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ லேட்டஸ்ட் லெவல் ஆஃப் AI ப்ராசஸிங்லேருந்து எல்லாமே ஆண்ட்ராய்ட் 17, 16, 15 இருக்குன்னா அப்போ அதெல்லாம் ஒன்றுமே இருக்காதுங்க. அங்கே ஆல்ரெடி என்ன இருக்கோ அதை வச்சு தான் உருட்ட முடியும். அப்புறம் ப்ராசர்னு பார்த்தா அதில் இருக்க அப்படி லான்ச் ஏன் பண்ணுறான் அவன், அதாவது மார்க்கெட்டில் இருக்கணும், டிசைன் சூப்பராக இருந்தது, தொடர்றதுக்குலாம் வேற லெவலு. ஆனால் எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று வருது இல்லை, அதனால தான் வேற வழி. அப்போ தான் என்னாச்சுன்னா இதை பார்த்தேன், ஆமாம்ல இவன் வேற இப்போ மார்க்கெட்டில் இருக்கானே, சரி நம்ம மக்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ இந்த சேலில் நம்ம கவர் பண்ணுறதுக்குள்ளே, நான் இப்போ இந்த பற்றி வீடியோ போடுறதுக்குள்ளே இந்த சேல் முடிஞ்சிடும். சரி இது போயிட்டு போகுது, பட் இதுக்கப்புறம் வர சேல்லையும் இது இருக்க வாய்ப்பு இருக்குது. ரீசன் என்னன்னா, அவ்வளோ தூரம் இது மேலே எல்லாரும் கழுவி ஊற்றிட்டாங்களா, எவ்வளோ பேர் வாங்க போகிறாங்க. ஸோ இது வாங்குறதா இருந்தால் என்ன ஏதுங்கிறத நான் கண்டிப்பாக தெளிவாக சொல்கிறேன் இன்னொரு வீடியோவில். இப்போதைக்கு நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், விக்கி மாதிரி நான் ஒரு ஆள், எனக்கும் ஐ எம் வெரி ஹாப்பி, எனக்கும் இந்த டிவைஸ் போதும், நல்லா இருக்குது எனக்கு. ஏன்னா இப்போ நான் ஒரு நாளைக்கு வந்து இந்த ஃபோனில் கேமரா அதிகமாக யூஸ் பண்ணால் 140லேருந்து 150% வரைக்கும் கன்சியூம் பண்ணுறேன். அப்படின்னா என்ன கணக்கில் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு 6000 mAh கிட்ட கன்சியூம் பண்ணுறேன். சரியா, அப்போ என்ன அர்த்தம், 3900 mAh இருக்குது, அப்போ இன்னொரு 50% அடிஷ்னலாக நான் கன்சியூம் பண்ணுறேன் 6000 mAh கிட்ட. அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு தடவை சார்ஜ் பண்ணுவேன். அதாவது விடிய காலில் வந்து 100ல் எடுக்கிறேன் அப்படின்னா திரும்ப வந்து அதாவது கேமரா யூஸ் பண்ணுறனால 4K 60 FPS தொடர்ந்து எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு 35 to 40 minutes கேமரா யூஸ் ஆச்சு, அதுவே போதும். அதுவும் HDR வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன் ஃபுல்லாக. ஸோ அந்த மாதிரியான சினாரியோஸ் எல்லாம் த்ரோ பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு 150% கிட்ட போகுது. பட் இதுவே வந்து நான் வெறுமனே சோஷியல் ஆப்ஸு, டெய்லி இந்த டெலிகிராமு, ட்விட்டரு அது நான் பண்ணேன். அதுக்கு வந்து எனக்கு என்னாச்சுன்னா 7.5 hours SOT, 7.5 hours 111% பேட்டரி ட்ரெயின் ஆச்சு. சரியா, ஸோ அப்போ ப்ராக்டிக்கலாக யோசித்தேன், சரி இப்போ வந்து நம்ம மக்கள் யாராவது வந்து வெறும்னே இங்கேருந்து ஆஃபீஸ் போகிறேன் ப்ரோ, அந்த டைமில் ஏதாவது பார்ப்பேன் வீடியோ, அப்புறம் ஆஃபீஸ் போகும்போது பாட்டு கேட்பேன், ஆஃபீஸ் போயிட்டா வேலை தான் ப்ரோ, அதுக்கு அங்கே போய் நான் என்ன ஃபோன் யூஸ் பண்ண போகிறேன், அங்கே போய் நான் ஃபோன் யூஸ் பண்ண போகிறதே இல்லை. இப்படி இருந்தாங்கன்னா எனக்கு ஸ்டாண்ட் பைலாம் கூட இந்த ஃபோனில் சூப்பராக இருந்துச்சு. இத்தனைக்கும் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வச்சிருக்கேன், இது வச்சிருந்தோம். எனக்கு ஸ்டாண்ட் பைலாம் வந்து எனக்கு ஓகே தான், எந்த ப்ராப்ளமும் இல்லை. இது 1 year ஓல்டு டிவைஸ் வேற. அது இப்போ நான் வீடியோலாம் எடிட் பண்ணலாம் ட்ரை பண்ணேன். ஏன்னா சாம்சங் ஸ்டுடியோ எவ்வளோ நல்லா இருக்கும்னு செக் பண்ணேன். சர்ப்ரைசிங்லி சாம்சங் ஸ்டுடியோ நல்லா இருந்துச்சு, நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் என்ன நினச்சேன்னா, சரி எடிட்டிங் டூல் ஓரளவுக்கு பேசிக்காக இருக்கும்னு நினச்சேன். பட் எடிட்டிங் டூல் வந்து ஓரளவுக்கு பேசிக்கையும் தாண்டி இன்டர்மீடியட் லெவலுக்கு இருக்குது. ஒரு எக்ஸலண்ட் எடிட்டிங் டூல்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ஐமூவியோட எக்ஸலண்ட் தான். ஐமூவியில் இருக்கிற ஆப்ஷன்ஸை விட இதில் கொஞ்சம் நிறைய நல்ல ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, நல்லா இருந்தது, அது எல்லாமே அவைலபிளாக இருந்தது. ஸோ இப்போ என்னென்னா எனக்கு என்ன வருத்தம்னா, வெறும் இந்த கேஷுவல் யூசர்ஸ் இருக்காங்களா மீடியா கைஸ், அவங்களுக்குலாம் இது அற்புதமான டிவைஸ்ரா, உனக்குலாம் கண்டிப்பாக அற்புதமாக இருக்கும். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் கொஞ்சம் இன்டென்ஸ் யூசர் தான், ஆனால் இருக்கிறதே தெரில. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, இதுக்கிட்ட நான் டாஸ்கே கொடுக்கல அப்படின்னும் போது இப்போ தொட சில்லுன்னு இருப்போம். அது வேற லெவலில் இருந்தது. வேற லெவலில் இருந்தது. நேற்று நானும் கௌதம் ப்ரோ உட்காந்துருக்கும் போது கூட கௌதம் ப்ரோட்ட காட்டுறேன், ப்ரோ ஒரு டாஸ்க் கொடுக்குறேன், ஒரு பேசிக்கான டாஸ்க், சோஷியல் ஆப்ஸ் அதெல்லாம் பண்ணும்போது நார்மலாக இருக்கும், வாம் கூட ஆகாது. இப்போ நான் வந்து ஒரு கேமரா யூஸ் பண்ணுறேன், இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு சில டாஸ்க், இன்ஸ்டாகிராம் கருமோண்டா டேய், அது மனசாட்சியெல்லாம் பண்ணிச்சுரா. எவ்வளோ ஆப் யூஸ் பண்ணுறேன், இப்போ கூட பிளேயர்லாம் பின்னாடி ரன்னிங்கில் இருக்குது. பேட்டரியில் போய் காட்டுறேன் பாரு, இங்கே பேர் தர்தரா யூஸ் பண்ணது வந்து இங்கே பாரு 21 நிமிஷம் ஆன் ஸ்க்ரீன். அதாவது என்ன பண்ணேன், இன்ஸ்டாகிராமில் போய் ஸ்டோரி வச்சேன், இந்த டீல் போகுதுல்ல, ஸோ இது வாங்குங்க அது வாங்க டீல் ஸ்டோரி வச்சேன். அதை தவிர எதுக்கு இது பின்னாடி பேக்ரவுண்டில் 36 நிமிஷம் இருந்து எனக்கு இன்னும் தெரில. சரியா, சரி 1 hour ஆன்ல இருந்திருக்குனே வைப்போம். ஆனால் ட்விஸ்ட் என்ன, 21 நிமிஷம் தான் ஸ்க்ரீன் ஆன்ல இருந்தது, அந்த ஆப் யூஸ் பண்ணேன். ஆனால் எதுக்கு இவ்வளோ பேட்டரி, அதாவது 12% பேட்டரியை குடிப்பேன் அப்படின்னா ரொம்ப
இன்ஸ்டாகிராம் லைட்லலாம் இன்ஸ்டாகிராம் லைட் கொஞ்சம் பெட்டர்னாங்க எல்லாரும். அதுக்கு போயிடுங்க ப்ரோ, இன்ஸ்டாகிராம் வேணாம் அப்படின்றாங்க. அப்படி என்ன குடிக்குதுன்னு எனக்கு தெரியலடா. இப்போ இதெல்லாம் எனக்கு பர்பஸ் புரியுது. நான் வாட்ஸ்அப்லேயே ஸ்டேட்டஸ் வச்சுட்டு இருந்தேன். வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் வந்து ப்ராடக்ட் கேட்டாங்க, ஓகே. அப்புறம் யூடியூப் வந்து கமெண்ட்ஸ்க்குலாம் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது இருக்குது, ஓகே. இந்த இதுதான் சொன்னீங்க பாரு, இது வந்து பாரு 111% ஃபுல் டே கன்சியூமருக்கு ஃபுல் டே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு இப்போயே 130% வந்துருச்சு. ஆனால் கேமரா பாரு டாப்பில் இருக்குது. ஏன்னா கேமரா நீ ஃபுல்லாக கேமரா அதிகமாக யூஸ் பண்ணேன். வீடியோலாம். ஆமாம். அப்புறம் மீ ஃபிட்னஸ் ஏன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவன் கண்டினியூஸாக ரன்னிங்கில் இருக்கான். பேண்டுக்கு ஜிபிஎஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கான், சைக்கிளிங் போனது. ஸோ அதனால் வந்து ஜிபிஎஸ் அது ஃபெச் பண்ணிக்கிட்டே இருந்தது, பேக்ரவுண்டில் அது ஆக்டிவாகவே இருந்தது. ஸோ இதெல்லாம் நடந்தும் இது வரைக்கும் 130% வந்து கன்சியூம் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஸோ அப்போ இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்கும்போது நான் இந்த கேமரா இதெல்லாம் எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணனால, அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக பண்ணனால 150% 155% போகும். ஆனால் எனக்கு வந்து அது கன்வீனியன்ட்டாக இருக்கா, அதுதான் பாயிண்ட். எனக்கு என்ன ஆகுது, நான் இந்த ஃபோனும் சரிடா, இது இப்போ கொஞ்ச நாள் வரைக்கும் நீ பார்த்துருப்பேன், முந்தா நாள் வரைக்கும் நான் இதான் யூஸ் பண்ணேன். இது ஒரு இந்த லாஸ்ட் ஒரு 8 to 10 டேஸில் எனக்கு இதுவும் கன்வின்சிங்காக இருந்தது ரொம்ப. அதாவது ஃபர்ஸ்ட் நான் வந்து Flip 3 யூஸ் பண்ணேன் ஒரு டைம். இது எப்படி எனக்கு என்னோட தாட் கொடுக்குது அப்படின்னா, சாம்சங் மேலே எப்பயுமே எனக்கு வந்து மோசமான ஒரு இம்ப்ரெஷனும் இல்லை, அதே சமயம் சாம்சங் சூப்பருங்க, சாம்சங் வாங்கலாங்க அப்படின்னு நான் டக்குன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஜூலை 30லேருந்து நான் இப்படிதான் சொல்ல போறேன், மரணம் முட்டு கொடுக்க போறேன் சாம்சங்குக்கு. வாங்க போறதுனால மட்டும் கிடையாது, லிங்க் அமிச்சனே. ஓ ஸ்பைடர்மேன் படத்துல எல்லாருமே சாம்சங் தானே, சாம்சங் போன் தான். இப்போ அந்த மெஸ்ஸியோட ஒரு வீடியோ வந்து பாத்தீங்களா, அதுல என்ன போன் யூஸ் பண்ணா? சாம்சங் தான். என்ன சாம்சங் இதுதானே Fold 7. சரி டிகடி, சரி விடு, ஆப்பிளே கம்முன்னு இருந்துரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்போதைக்கு என்னன்னா சாம்சங் சைட்ல இருந்துடா என்ன பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒண்ணுமே பண்ண வேணாம், இந்த மாதிரி ஸ்பைடர்மேன் மொபைல் கொடுங்க. சாம்சங்கோட மார்க்கெட் ஷேர் ஆகஸ்ட்ல இருந்து ஏறுதா இல்லையான்னு மட்டும் டார்ச்சர் பண்றான், அதை விடுங்க. ஃபர்ஸ்ட் கான்ட்ரிபியூஷன் நாங்க, ஃபர்ஸ்ட் கான்ட்ரிபியூஷன் நானு. எப்படி சரிடா திங்கடி, சரிடா. பிக்சல் 11 வருதுப்பா, 27 அல்ட்ரா அடி, எல்லாரும் அடி, பட்டக்ஸ்ல அடிக்க போறோம் எல்லாரையும். ஐயோ சரி வரட்டும். அதான் இப்போ மொத்தம் என்னன்னா, எண்ட் ஆஃப் தி டே இந்த மாதிரியான கம்மி பேட்டரி இருக்கக்கூடிய ஃபோன்ஸ் நான் யூஸ் பண்ணும்போது சார்ஜிங் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. 25 வாட் சார்ஜர் தான் இருக்குது, இதுக்கும் 25 வாட் தான் சப்போர்ட், ஃப்ளிப்புக்கும் 25 வாட் தான். பட் அந்த டாப் அப் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டக்குன்னு ஆகுதுடா. ஒரு 30%ல போய் டப்புன்னு மாட்டி விட்டேன்னு வையேன், வீட்டில் இந்த மாதிரியான ஒரு சினாரியோவில் மாட்டி விட்டேன்னா, இப்போ வெதரும் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. இப்போ ஒரு 4 நாளாக கொஞ்சம் மூடியாக ஒரு மாதிரி இருக்குது. ஸோ கனெக்ட் பண்ணால் அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்தில் போய் எடுத்து பார்த்தோன்னு வையேன், ஆல்ரெடி 85% அந்த மாதிரி போயிடுது 30லேருந்து. ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ அதான் இது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் இம்ப்ரெஷனாக 1U8.5 ஒரு வேலை கொடுக்குதா. ஏன்னா இதில் இன்னொரு ஹைலைட் பாரு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு பழைய படம்டா, சும்மா ஒரு பழைய படம் என்ன, நான் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு சில இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்குறேன். இது பார்த்தியா இறையுதா ஒரு ஸ்டாட்டிக் நாய்ஸ். இங்கே பேர் என் தலைவன் என்ன பண்ணுவான்னு பாரு, இப்போ வால்யூமை குறைச்சிக்கிறேன், காப்பி ரைட்டு போட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நான் உனக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். இங்கே பேர் ஆடியோ எரேசர். ஓ யூடியூப்க்கு ஆடியோ எரேசர், இந்த மாதிரி ஓடிடி ஆப்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாமா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரென்த் போட்டிருக்கேன், வாய்ஸ் ஃபோக்கஸ் ஆன் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி அந்த சாருங்கிற டைலாக் நீ கேட்டால் அதே வால்யூம் தான் வைக்கிறேன். சரியா, ஒன்றுமே தெரியல, போயிடுச்சு, கம்ப்ளீட்டாக தூக்கிடுவான். அப்போ என்ன, இது பழைய படம்லாம் பார்த்துட்டு இருந்தேன், பழைய படத்துக்குலாம் நேராக எரேஸ் பண்ணுறா, லைவாக எரேஸ் ஆகிடும். இன்னோவேஷன்ன்றது வேற என்ன ஃபோனில் இருக்குது? வேறு எதுலையும் இல்லை. இல்லை மாசப்பா, அதுதான் தெரிஞ்ச விஷயம் தானே. இப்போ கூகுள் வந்து அவன் ஈவெண்ட்டில் ஏஐ கேலக்ஸிக்கு வச்சு கூகுள் ஏஐ அப்படின்னு எதை காட்டுறான், கேலக்ஸி ஃபோனில் காமிச்சுட்டு இருக்கு. அப்படியா? அதில் தான் காட்டுவான். அதே மாதிரி பார்த்தோன்னா பிக்சலில் வந்து அவனோட ஈவெண்ட்ஸில் ஆண்ட்ராய்டு ரிலேட்டடாக காட்டுவான். இந்த தடவை ஜெமினிக்கு என்ன பண்ணான் ஞாபகம் இருக்கா இல்லையா? உனக்கு ஐஃபோனில் ஜெமினி இருக்குன்றக்கா ஐஃபோனை வச்சு காமிச்சிட்டு இருந்தான். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஆப்பிள் கன்னிஸ்லாம் சரி கூகுளோட கான்ஃபரன்ஸ் லெவலே ட்ராப் ஆயிடுச்சு, ஐஃபோனை காமிச்சு தான் அவங்க பிஸ்னஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அட அறிவு கட்ட நாயே, உன் ஃபோனில் ஜெமினி ஒர்க் ஆகுதுன்னு அவங்க காமிச்சிட்டு இருக்கான், அது தெரில. உன் டேட்டாலாம் இல்லைடா, உங்களோட இல்லைடா, இது எப்படா புரிஞ்சுக்க போறீங்க? இல்லை அவன் மார்க்கெட்டிங்லாம் அவன் கில்லி மாதிரி பண்ணிட்டு போயிட்டு இருக்கான், அது கூட தெரியாம டே ஃபூல் அவன் உன்னை கலாய்க்கிறான்டா, அந்த மாதிரி இருக்கு. எனக்கு மாட்டேங்குது பாதி பேருக்கு, என்ன பண்றது. சரி அதான் இவங்க வந்து இந்த ஒரு விஷயத்துல வந்து நல்லா பண்ணிருக்காங்க. மார்க்கெட் ஷேர் யார் அதிகம்? எதுரா ஏ இல்லையா? ஜென்ரலா
ஆப்பிள் தான், ஆப்பிள் தான்டா, மொபைல்லே ஆப்பிள் தான், ஆப்பிள் தான், ஆப்பிள் தான். அதெல்லாம் இங்கே பாருடா, நம்ம வந்து என்றைக்குமே ஆப்பிள் நமக்கு பிடிக்காது. ஆப்பிள் கேவலமான இடத்துல இருக்குங்க அப்படி சொல்ல முடியாது. ஆப்பிள் வந்து ஆக்சுவலாக டாப்பில் தான் இருக்கும். அதுவும் ப்ரீமியம் செக்மெண்ட்லாம் எடுத்தோன்னா வெக்கமே படம் காலையில் தூங்கி எழுந்தா நீ சொல்லலாம் ஆப்பிள் அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் ஷேர் இருக்குது. அதெல்லாம் சாலிடாக இருக்குடா. என்னன்னா மாறுது வேற ஒருத்தன் ஸ்பைடர்மேனை வச்சுட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி அது மாறட்டும். இப்போ என்ன மேட்டர்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே குளோபலாக பார்க்கும்போது அதுவும் ப்ரீமியம் செக்மெண்ட் இந்த மாதிரியான செக்மெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்ல இவங்க 2 பேர் தான். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிளுக்கு என்ன பெரிய லாபம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்ரெடி அவங்க டிமோகிராஃபிக்காக பார்க்கும்போது யூஎஸ்ல இருக்கிற எல்லாருமே மெசேஜுக்கு லாக் ஆயிட்டாங்க. அந்த ஃபேஸ் டைம் இதெல்லாம் பழகிருச்சு அவங்களோட அன்றாட வாழ்க்கையில். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த கன்சியூமர்ஸ் அங்கே என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஆப்பிள் தான் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த பிளேஸ் யார் போகிறா அப்படின்னா எப்பயுமே கேலக்ஸி, அங்கேயும் கேலக்ஸி. ஸோ குளோபலாக எங்கே போனாலுமே அடுத்த பிளேஸ் வந்து குளோபல் இதில் பார்க்கும்போது சாம்சங் இருக்கும். இந்தியா மாதிரியான மார்க்கெட்டில் தான் உனக்கு என்ன ஆகிடும்னா ஓரளவுக்கு பெரிய சேஞ்ச் நீ பார்க்க முடியும். ஷாமி ஆமாம், கொஞ்சம் வேற டைப் ஆஃப் பிராண்ட்ஸ் நம்ம இந்தியாவில் பார்க்கலாம். ஒரு சின்ன கம்பெனி இருந்தது, அது இப்போ என்ன பண்ணுது? நத்திங் வந்து இப்போ 4B அப்படிங்கிற ஒரு ஃபோன் வந்து RCB எடிஷனில் பண்ணி அதை உங்களுக்காக 30,000க்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. 6350 அது 7.3 கூட இருக்கட்டும், இல்லாட்டி 6 Gen 4 இருக்கட்டும். இல்லையே ஸ்பெக் வந்திருக்குமே 6360 இருந்ததுன்னா நான் அழுதுருவேன் பார்த்துக்க. 6360 தாங்க அது. அதை தவிர மீதி ஸ்பெக்லாம் தானே பார்த்தேன். எதுக்கு நான் சொல்ல போறேன் 6350ன்னு பார்த்தலாம் நான். சீரியஸா? ஆமா சாமி. 6 Gen 4 சும்மா நான் 6 Gen 4 பொசுக்குன்னு அசிங்கப்படுத்திட்டாங்க. 6 Gen 4 என்ன இது? ஓகே இது பரவாயில்ல. இப்போ என்ன மேட்டர்னா ஸ்டோரேஜ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ரேம் வந்து LPDDR5X 4Xங்கிறதுல தான் ஒரு ட்விஸ்ட்டு. மற்றதெல்லாம் ஓகே தான், நாட் தட் பேடு. இன்டர்நெட் ஆன் பண்ணிக்க. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ஃபோனில் என்ன தெரியுமா ஒரே ஒரு ப்ராப்ளமு, இவனுங்க ஏதாவது மார்க்கெட்டிங்கில் வாய் விடுவானுங்க, அப்புறம் போய் காதோரமாக அடி வாங்கிட்டு இருப்பானுங்க. 30,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணுவானுங்க, திரும்ப எல்லாரும் வந்து இடின்னு இடுப்புலையாக மிதிச்சிட்டு இருப்பாங்க. இதுதான் இவங்க கிட்ட இருக்க பிரச்சனை. மற்றபடி வந்து டிவைஸ் ஓகே. இப்போ இன்னொரு ப்ராப்ளம் பார்த்தியா ரீசெண்டாக ஆஃப்டர் சேல் சப்போர்ட்டுங்கிற சர்வீஸ் ஆஸ்பெக்ட்லாம் நல்லா பண்றாங்க. நத்திங் சாஃப்ட்வேர் அப்டேட்ல வந்து பக்ஸை ஃபிக்ஸ் பண்ண மாட்டானுங்க, எல்லாரும் கதறிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எதுக்கு நான் 6350ன்னு பார்த்தேன்? அது வந்து நீ ஏதாவது லெஜெண்டரி ஃபோன்ஸ் பார்த்துருப்ப, லெஜெண்டரி ஃபோன்ஸ் ஏதாவது பார்த்துருப்ப. அது எந்த மாதிரி ஃபோன்னா இந்த ரியல்மி இதுடா 6360 இதில் பார்த்துருப்ப. OnePlus N6 கரெக்ட். OnePlus N6 பார்த்துருப்ப. எவ்வளோ கேவலமா போயிடுச்சு. சரி விடு, அது நாட்டு இன்னைக்கு நிலைமைக்கு அது வந்து அற்புதமான ஃபோன் ட்விட்டர்ல எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அதனால அதை ஃபாலோ பண்றேன். நல்ல ஃபோன் தான், மிஸ் பண்ணிடக்கூடாதுல்ல. அப்புறம் வருத்தப்படுவீங்கன்னு அவர் சொல்லுவார் தெரியுமா, அண்ணாச்சி பேசிட்டு இருப்பாரு அந்த கிட்ஸை வச்சு ஏதோ ப்ரோக்ராம், மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க. சரி இது LPDDR4X அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஆல்ரெடி அப்படிதான் சொல்றாங்க 4Xன்னு. UFS 2.2 LPDDR4X அப்படிங்கிறது கொஞ்சம் என்ன நல்ல ப்ராசஸரா 6 Gen 4. அதான்டா இது என்ன மேட்டர்னா 6 Gen 3 பேஸ்டு ஃபோன். இப்போ ஒன்றும் இந்த டீலில் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸே ஒரு சிலர் என்கிட்ட கேட்டாங்க, அண்ணனுக்கு ஃபோன் வாங்கணும், தம்பிக்கு ஃபோன் வாங்கணும், ஆஃபீஸ் யூஸ்க்கு ஃபோன் வாங்கணும் அப்படிலாம் கேட்டாங்க. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா 6 Gen 3 பார்க்கும்போது எனக்கு ஒரு ஸ்லைட் பயம்டா. ஏன்னா சில சமயங்களில் வந்து வாங்கும் போது நல்லா இருக்கும், ஒரு 3 months 4 months கழிச்சு பார்த்தோன்னா அத்தனை ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். சாம்சங் M47 இதுதான் இல்ல? ஆமாம் 6 Gen 3 தான். 6 Gen 4 3 ஓகே. A36 6 Gen 3, M47 6 Gen 3. ஆமாம் மோசம்னா அது எப்படி வருதுன்னா சாம்சங் எப்படி அதை டேக்கிள் பண்ணுறான்னு பார்ப்போம். ஆனால் இப்போ கொஞ்சம் ஹெவியர் ஸ்கின் எக்ஸாம்பிள் சொன்னால் ரெட்மியில் உள்ள ஹைப்பர் OSலாம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் அங்கங்கே சொதப்ப வாய்ப்பு இருக்கு. உனக்கு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ்னு வரும்போது மோடம் இதெல்லாம் கொஞ்சம் காப்பாற்றி விட்டுரும். இந்த ரியல் டைம் அந்த ரெண்டரிங் இந்த மாதிரியான ஏரியாவில் தான் 6 Gen 3லாம் கொஞ்சம் அடிவாகும். அதனால தான் என்ன தோணுதுன்னா அதுக்கு வந்து நீ சொன்ன மாதிரி இப்போ 7400 7300 கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. அது வந்து பக்கம் வந்து டம்மி பையன் திட்டினாலும் இன்னொரு பக்கம் அது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. ஸோ அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. ஸோ இதான் இது மாதிரி ஒரு சில நிலைமைகள் போயிட்டு இருக்கு நாட்டு நடப்புல. மொத்தம் வந்து இந்த டீலை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாம் என்னென்ன வாங்கியிருந்தீங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்க நேரம் டீல்லாம் முடிஞ்சிருக்கும். இன்னியோட முடியுதா? ஆமா, ஒருத்தன் என்னடானா கோட் சேலுங்கிறான், இன்னொருத்தர் என்னடானா பிரைம் டேங்கிறான். சரி எல்லாரும் நல்லா இருந்தீங்கன்னா சந்தோஷம்டா. அது ஏதோ ஃப்ளிப்கார்ட்ல கிழிச்சு விட்டுருந்தானுங்க ஐபோன் ஆர்டர் பண்ண. ஆமாடா, டேய் ஐபோன் ஆர்டர் பண்ணா ஃப்ளிப்கார்ட்ல கேன்சல் ஆகுறது ஒன்றும் புதுசு இல்லை. போன தடவை டீல் அப்பயே நான் சொன்னதுக்கு தான் கொஞ்சம் கோளாறாக தான் இருக்கு.
இதே ஃப்ளிப்கார்ட்டில் மினிட்ஸில் ஆர்டர் பண்ணால் கொஞ்சம் டெலிவரி ஆகிடுது. மினிட்ஸ்னால் 10 நிமிஷம் 15 நிமிஷம் கொடுக்கணும், வந்துடும். அதுவே நீ வந்து கொஞ்சம் ரெகுலர் பேசிஸில் பண்ணும்போது கட் ஆகிடுது, அதை கேன்சல் பண்ணிடுறான். ப்ராசஸிங் ஆகுது, அடுத்த நாள் காலையில் பார்த்தா ஆர்டர் ஸ்டேட்டஸ் அது இதுன்னு போயிட்டு கடைசியில் கேன்சல்னு வந்துடுது. அங்கே தான் பிரச்சனைன்னு பார்த்தா இவ்வளோ நாளாக டீலுக்கு முன்னாடி எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருந்தது நத்திங் ஃபோன் 3. டீல் அப்போ நான் 70,000 போய் உட்காந்துருக்கு. இப்போ சம்மந்தமே இல்லை. டீல் அப்போவா? சம்மந்தமே இல்லை, அதுக்கு டீலே இல்லைடா இப்போ. ஆனால் அமேசானில் 43,000 இருக்கு. ஆமாம், ஆனால் அது அஃபிஷியல் செல்லர்ல. அஃபிஷியல் செல்லரா இல்லையாங்கிறதுல பார்க்கும்போது நம்ம கம்யூனிட்டி மெம்பர் ஒருத்தர் வந்து நத்திங்கோட சப்போர்ட் கிட்ட அப்ரோச் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமேசான் வந்து எங்களோட இது கிடையாது, பார்ட்னர் கிடையாது, அதனால ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறது ஓகே, பட் இன்கேஸ் நீங்கள் அமேசானில் வாங்கியிருக்கீங்க ஆனால் வேலிடான இன்வாய்ஸ்லேருந்து எல்லாமே கரெக்டாக இருந்தால் வாரண்டி கிளைம் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதுங்க பாரு, இப்போ அமேசான் அப்போ வாங்கி கொண்டு போகும்போது இல்லை சார் அப்படின்ட்டாங்கன்னா அவர் வேலையை விட்டு போயிட்டாரு. உங்ககிட்ட அப்படி சொன்னார்ல, அவர் வேலையை விட்டு போயிட்டாரு சார், உங்ககிட்ட பேசின காலத்தை வச்சு அவரை வேலையை விட்டு தூக்கிட்டோம். ஏண்டா அமேசானில் வாங்கினா நீ வந்து வாரண்டி கொடுப்பியா அப்படின்னு தூக்கிட்டோம் சார். இங்கே பேர் இது 512. ஓ, 41,000 ரூபாய் வந்ததுல. 256 வந்து 43 அந்த மாதிரி இருந்தது. இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 512 பிளாக் கலர்னா 52, அப்புறம் 52 தாண்டி வேறு என்ன ஆஃபர் இருக்குது? கேஷ்பேக்கு, நோ காஸ்ட் இஎம்ஐ 52K மொத்தம் கருப்பு கலர் 512 வாங்கலாம். 256 போடுங்க, எவ்வளோ வருது? 256 வந்து 42, பிளாக் கலர்னா 42, ஒயிட் கலர்னா 44. ஓகே, 42 வந்து கார்டு ஆஃபரோட ஃப்ளிப்கார்ட்டில் வரும். கார்டெலாம் வச்சு வாங்கினா 42 வரும். இங்கே சும்மாவே 42க்கு இப்போ அவைலபிள். கார்டு ஆஃபர் ஒன்றும் இல்லை. செல்லர் யார் இந்த ஓரத்தில் இருப்பானே செல்லரு, யாரா இவன்? மைலஸ் அப்படின்னு. மைலஸ் ரேட்டிங் வந்து 3.6 வச்சிருக்கான். 29% ஒரு ஸ்டார். அதான் டேஞ்சரஸ். டெலிவரி டியூ டு இன்டெலிவரபிள். பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் ப்ராடக்ட் இஸ் நாட் ஒர்க்கிங். ஐயோ, ஆனால் அதெல்லாம் என்னதுன்னு தெரியாது. ரீசெண்டாக வந்த பிரச்சனைகள், அந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறதுக்கு நீ கிளிக் பண்ணி இதெல்லாம் போய் தேடி பார்க்கணும். இந்த ப்ராடக்ட் கிடையாது, வேறு எதுவும் இருக்கும். ஆமாம்மா, இது செல்லர் மேலே இருக்கக்கூடிய ரேட்டிங். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் பயமாக இருக்குன்னு வச்சுக்க. இந்த ப்ராடக்ட் நல்லாவே இருக்கும். இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, நான் இது பார்த்துருக்கேன். நான் ஒன்று பார்த்துருக்கேன். இப்போ விக்கி ப்ரோ என்ன பண்ணுறாரு, எல்லாருக்கும் ஃபோன் அரேஞ்ச் பண்ணுறாரு, எல்லாருக்கும் நல்ல ஃபோன் போய் சேருது. 20 பேர் வாங்கிட்டாங்க. அதில் ஒரே ஒருத்தர் வந்து கமெண்ட் போடுறாரு, என்னென்னா எனக்கு வந்து பார்சல் சரியில்லை, டேமேஜ்டுன்னு. அப்போ 1 ஸ்டார் கொடுக்குறாரு. இந்த ப்ராப்ளம் என்ன, 20 பேருக்கு நீ விற்ற 19 பேர் கரெக்டாக போயிடுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் யாருக்குமே டைம் இல்லை, ரேட்டிங் போட மாட்டாங்க. ஆனால் அந்த பிரச்சனைன்றவன் தான் இங்கே வருவான், வந்து ரேட்டிங் போட்டு போயிடுவான். கரெக்டாக. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இது வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்ம அன்றாட வாழ்க்கை நமக்கு நார்மலாக இருக்கும்போது நம்ம அதெல்லாம் மதிக்க கூட மாட்டோம். எதையும் ஏதாவது டிஸ்டர்ப் ஆகும்போது பார்த்தோன்னா நம்மளே காண்டாகும். இப்போ இந்த ரோடு இருக்குது, டெய்லி இந்த ரோடு வழியாக தான் போயிருப்பேன். என்னைக்காவது ஒரு நாள் நான் லேட்டாக கிளம்பியிருப்பேன், என் மேலே தான் மிஸ்டேக், அது வேறு விஷயம். அதுக்காக ரோடு நல்லா இல்லைங்கிறதுக்கும் மிஸ்டேக் இல்லைன்னு இல்லை. பட் அன்றைக்கி நான் லேட்டு, அதனால் நான் கிளம்பும்போது அந்த பால்டோல்ஸ்லாம் இவ்வளோ நாளாக ஃபீல் ஆகலை. இன்றைக்கி ஆனால் எனக்கு ஃபீல் ஆகும், காண்டாக இருக்கும். என்னோட இது போகிற நேரத்தில் தான் இவ்வளோ கடுப்பாக இருக்குது, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு தோணும். இத்தனை நாளாகவும் அதே வழியாக தான் போயிருப்பேன். ஸோ அதான் நம்ம மைண்ட் செட் மாறுது. நம்ம எப்போ பார்த்தீங்களா பூனேல ஏதோ பள்ளத்துக்குள்ளே விழுந்தாங்க தானே? ஆமாம், இது என்ன உண்மையா? என்னது ஆக்சிஜன் வாய்ஸ்? உனக்கு மனசாட்சியே இல்லை. ஆக்சிஜன் வாய்ஸ் 11 அப்படிங்கிறதுல கலர் வாய்ஸ் கோடு இருந்தது, லுக்கில் அவ்வளோவா மாற்றலை. ஆக்சிஜன் 12 கலர் வாய்ஸ்க்கும் ஆக்சிஜன் வாய்ஸ் 12க்கும் வித்தியாசமே தெரியாது. இன்றைக்கி பேரை மாற்றிட்டா செத்து போயிருவீங்களா எல்லாரும்? சும்மா இத்தனை காலமாகவே நீங்கள் யூஸ் பண்ணது எல்லாமே கலர் வாய்ஸ் தான். ரியல்மிலாம் கலர் வாய்ஸ்லேயே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. என்ன தெரியுமா, பெட்ரோலுக்கு வந்து எத்தனால் ஆட் பண்ணது சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சான். சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சாமா? சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நிறைய காரை முடிச்சு விட்ருக்கு. இது பார்த்தேன், பார்த்தீங்களா? செம ஃபன்னாக இருந்தது. ஏய் இது என்னடா நிஜமா எத்தனால் இப்படி தண்ணி ஆடாது இதுக்கே? எத்தனால் இன் ஹரியானா பெட்ரோல் பங்கா கலர் கலராக வருது. ஒன்று ஆரஞ்சு கலரில் வருது, இன்னொன்று வந்து க்ரீன் கலரில் வருது. அப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இதை சான்ஸாக யூஸ் பண்ணி கலப்படம் பயங்கரமாக பண்ணுவாங்க. அதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் இங்கே பாருங்க, இதெல்லாம் இப்போ மேசிவ் ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே எடுத்து லைவ் பெட்ரோல் பம்ப்லேருந்து எடுத்து ஒரே பங்க்லேயே வேறு கலரு. இங்கே பாருங்க நீங்கள், நான் பார்த்து இது டீசல் இந்த கலரில் இருக்கும். டீசல்? அது டீசல் இந்த கலரில் இருக்கும், ஆனால் மேலே அது என்ன தனியாக ஏதோ லேயர் இருக்குது. இங்கே பாருங்க, இது வந்து பொவன்டோவில் தண்ணி ஊற்றிட்டாங்க போல. பெட்ரோல் என்ன கலரில் இருக்கும், இது என்ன கலரில்டா இருக்கு டேய்?
கேட்டால் எத்தனால் மிக்சிங்கில் இப்படி தான் அப்படின்னு கிட்டத்தட்ட இந்த இந்த பெட்ரோல் பம்பில் போட்ட 8 வண்டி பெட்ரோல் பம்ப் வாசலே காலியா. இது பெட்ரோலே இல்லை, இவனுங்க ஏமாத்துறானுங்க திருட்டு பசங்க. நம்ம சிஸ்டம்ல இருக்க பெரிய ஓட்டம் என்ன தெரியுமா, இதுதான்டா. அவங்க லைட்டாக மாற்ற சொல்லியிருப்பாங்கல்ல, இவனுங்க உடனே எல்லாத்தையும் அங்கே சொல்லிட்டு இவனுங்க எல்லாத்தையும் மாற்றிட்டு ஏமாத்திடுவானுங்க. அவனே பெரிய டுபாகுரு, இவன் அவனுக்கும் பெரிய டுபாகுரா இருப்பான். கரெக்டு தான். இப்போ இது வந்து ரொம்ப நிறைய வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. எஸ்சியில் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி என்ன இது அப்படின்னு. இது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தெரியும், பார்த்தேன். அடுத்த 1 இயர்ல ரிசல்ட் வந்துடும். என்ன வரும் அதுக்குள்ள எல்லாம் வண்டே போட்டுருவோம் எல்லா வண்டியும். 2023 அப்போ எல்லாரும் வண்டி மண்டே போட்டுருமா, இவன் எல்லாம் பார்ட்ஸ் மாற்றி எல்லாம் உள்ள போயிட்டு கார்பரேட்டர் ரெடி பண்ணி E20 கம்ஃபர்டபுள் ஆக்கணும். உடனே எங்கள் E85 வருவார். அவ்வளோதான். E27 வருது, இப்போ E25 வருது. என்னது அடுத்த வருஷத்துக்குள்ள அது E25 ஆக்கிடுவோம். E20 நான் என்ன சொல்கிறேன், E100க்கு வழியை பார்க்க சொல்லு. E100 நேராக எனக்கு அந்த மாதிரியே கொடுத்துட சொல்லு. ஏன் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சாவடிக்கிற, மொத்தமாக முடிச்சு விடு. இப்போ என்ன ஆகுதுன்னா எல்லாரும் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நேராக வேலை செய்யாத பாதி எரிஞ்ச ஈவிக்கு போயிடுவாங்க. மீதி பேர்லாம் வந்து கால்நடையாக போக ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோதான். அந்த மாதிரி அதை பண்ணி விட சொல்லு. அன்றைக்கி அதான் யோசிச்சுட்டு இருந்தோம், சும்மா ஜோக்குக்கு சொல்கிறாங்க, நீங்கள் வர சீரியஸாக நினச்சிக்காதீங்க. இப்போ நான் சொல்ல போகிறது, ஒரே போகிற வழியில் நேராக என்ன பண்ணுவேன்னா, என்ன அப்படின்னு என்னென்னா 1 லிட்ரு என்னது சுகர் கேன் ஜூஸ், எனக்கு கரும்பு ஜூஸு அப்படியே குடிச்சு முடிச்சுட்டு நல்லா இருக்குண்ணே இன்னொரு 1 லிட்ரு. ஒன்று என்ன தம்பி அவ்வளோ குடிக்கிறீங்க, எனக்கு இல்லை இது வண்டி. கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். அப்படி தான் இருக்க போகுது. இப்போ வந்து இதில் மாட்டிட்டு முழிக்கிறது யார் அப்படின்னா ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸ். இவங்களால கவர்மெண்ட்டுக்கு அகென்ஸ்டாவும் பேச முடியல, மக்களுக்கு ஃபாராவும் பேச முடியல. பேச முடியல இவங்களால. பேசணும், எல்லாரும் சேர்ந்து பேசணும். என்ன கவர்மெண்ட்டோட எல்லாரையும் பேன் பண்ணுமா? பண்ணட்டும். எல்லா கம்பெனியும் பேன் பண்ணிட்டு என்ன பண்ணுவேன், எல்லாரும் சேர்ந்து மாட்டு வண்டிக்கு போக வேண்டி தான். அப்புறம் இங்க பாருங்க, என்னது Toyota says contaminated fuel not E20. பத்தியா பேச வச்சிருக்கானுங்க இப்படி டொயோட்டாவை. நான் என்ன சொல்றேன், E20ங்கிறது பிரச்சனை தான்டா, சரியா? E20 ப்ராப்ளம் தான். ஆனால் E20 சான்ஸாக வச்சு எப்படி சொல்கிறேன், திரும்பியும் சொல்கிறேன், இந்த கவர்மெண்ட்டுக்காக நான் என்ன பேசினாலும் எனக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல, சரியா? இவங்க மிஸ்டேக் பண்ணால் மிஸ்டேக் தான். இப்போ E20 நாட்டுக்கு ரொம்ப அவசியம் பாரு இருக்கிற நிலமையில. நீ E20 கொடுத்துக்கிட்டே இரு, பக்கத்து கண்ட்ரி எல்லாம் பயந்து பாருங்க, ஆல்ரெடி ஒவ்வொருத்தன் தெரிச்சு ஓடிட்டு இருக்கான். உன்ட்டு எனக்கு பெட்ரோலே வேணான்டான்ட்டு ஓடிடுவான், சரியா? இப்போ அடுத்து இவங்க என்னன்னா, இந்த கேஸ் தட்டுப்பாடு வந்துச்சுலடா, ஏரியா ஃபுல்லா எல்லா ஹோட்டல்லையும் பிரைஸ் ஏத்துனாங்க, எல்லாத்துலயும் ஏத்துனானுங்க இஷ்டத்துக்கு. ஒருத்தர்லாம் தள்ளு வண்டியில தள்ளிட்டு வருவாரு, அதுல கேஸே இருக்காது, மண்ணெண்ணை தான் ஊற்றி அவர் அடுப்பே இருக்கு, அவரும் ஏற்றிட்டாரு. கேட்டால் கேஸ்ப்பா அப்படின்னாரு. சரி, இன்னும் யாரும் குறைக்கலையே, கேஸ் பேக் டு நார்மல் ஆச்சுல. அதான் நான் என்ன சொல்கிறேன், அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஒன்று சொல்லுவோம்ல, திருடுறதுக்கு வழி வகுக்கிறதுன்னு. காஃபி கடையிலேருந்து எல்லாமே 20 ரூபாய் இருந்த காஃபி இப்போ 27 ரூபாய் கேட்டால் அது சரி, அது ஆட்டம். நீ அதுக்கேற்ற மாதிரியே தான் கொடுக்குறியா? சரி, இப்போ குறைஞ்சிருச்சு, அவள் காஃபி இன்னும் பெட்டராக கொடுக்கலாம்ல. இப்போ அதுவும் பண்ண மாட்டேன், ஆனால் 27 ரூபா பில்லு போடுவேன். சரி, அவனை விடு. பெட்ரோலும் எனக்கு என்ன டவுட்னா இதே தான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஊர்லேயாவது பரவாயில்ல, தமிழ்நாட்டில் வடக்கில் தான் நீ பார்க்குற மாதிரி கலர் கலராக எடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாம். இதுதான் சான்ஸ்ன்னு திருடுறானுங்க. என்ன பண்ணுறானுங்க, எங்கேயாவது இருந்து தண்ணி எடுத்துருந்து உள்ள ஊற்றிட்டு போயிடுறாங்க கலர் கலராக. அதே தான். இப்போ இது பண்ணுறதே வந்து க்ரூட் ஆயில் டிபெண்டன்சியை குறைக்கிறதுக்கு. இப்போ எத்தனால் பண்ணால் கம்மி தான் ஆகணும், கம்மி பண்ண முடியாது அப்படின்னு பெட்ரோல் மினிஸ்டர் நேற்று முன்னாடி சொல்லியிருக்கான். இப்படி தான் இருக்க போகுது. ஏன்னா வார் சமயத்தில் இந்தியா வந்து பெருசாக இன்க்ரீஸ் பண்ணலை, அதனால இப்போ எங்களால் டிக்ரீஸும் பண்ண முடியாது, இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டான். பெருசாக இன்க்ரீஸ் பண்ணலைங்கிறது உண்மை, ஆனால் டிக்ரீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓவர். கேட்டால் எல்லா கம்பெனிக்கும் வந்து லாஸு அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி, வருஷம் நானும் என்னென்ன பொருள் இல்லாமல் வாங்குறேன்டா. சின்ன பொருள் ஆரம்பிச்சு ஒரு குண்டூசி வாங்கினாலும் டாக்ஸ், ஓகே, அதில் போகுது எனக்கு இன்டெரக்டாக. ஸோ அப்போ அவ்வளோ விஷயங்கள் போகுது இல்லை, அதுலலாம் இப்போ ஏதாவது ஹெல்ப் பண்ண எனக்கு. அதெல்லாம் எப்படி நான் பண்ணுவேன், எதுலையுமே பண்ண மாட்டேன்னா அப்புறம் நீ எதுக்குடா எனக்கு? இப்படிதான் இருப்பேன். என்ன பண்ணுவீங்க நீங்க? என்ன ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான், பழகிக்கங்க. ரோட்ல இப்படிதான் குண்டு குழியுமா இருக்கும், பார்த்து போனா. அதுக்குதான் பூனேல பாத்தீங்களா 2 குழந்தைங்க எலக்ட்ரிக்யூட்டாய் செத்துருச்சு. குழந்தைங்க, ஆமா, பொண்ணுங்க, ஆமா, ஸ்கூலுக்கு போற வழியில. பேசுங்க, அதுக்கெல்லாம் யாரா பேசுவா? யாரும் பேச மாட்டாங்க, அவ்வளோதான். இப்போ எங்கள் வீட்டு வாசலில் இருக்க கரண்ட் கம்பத்தை பார்த்தியா, அதுவே ரஸ்ட் ஆகிருக்கு, சிமெண்ட் எல்லாம் உடஞ்சி உள்ள இருக்க ஃப்ரேம் தெரியுது. என்னைக்கு அது காற்றுல வளைஞ்சு விழும்னு தெரியாது. ஃபினிஷ் தான் இப்போ.
இப்போ இமேஜின் பண்ணி பாறேன், வாசல்ல அந்த ஒரு ஸ்டீல் ஷெட் இருக்குல்ல, அதுல சாஞ்சிருதுன்னு வை, ஷெட்டை யாராவது கை வச்சாங்கன்னா ஃபினிஷ். இங்க பாத்தீங்களா இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸை வந்து கூப்பிட்டு ஒரு இந்த அலகேஷன் வந்ததுல ஹை கிராஸ் அப்படியே நின்று போச்சு அப்படின்னு எல்லாரையும் வந்து மாருதி சுசுகி, டொயோட்டா, ஹுண்டை, ஹீரோ, பஜாஜ் எல்லாம் வந்திருக்கானுங்க. எல்லாம் வந்து எவனாச்சும் ஒன்னாவது சொல்லியிருக்கானா? இப்போ ரெட்டிட்டில் போனால் மக்கள் அழறானுங்க, கார் இருந்துச்சு மைலேஜ் ட்ராப் ஆயிடுச்சுன்னு. இங்கே பாருங்க, மாருதி இது வரைக்கும் ஒன்றுமே நடக்கலையே அப்படி. சரி, ஹீரோ மோட்டார் கார்ப் நோ ரைஸ் இன் E20 ரிலேட்டட் ஃபெயிலியர்ஸ். டொயோட்டா நான் இதானே கேட்குறேன். இல்லைடா, நான் இதுதான் கேட்குறேன். என்ன இப்போ ஆல்ரெடி செட்டில்டுடா, அடுத்து பல தலைமுறைக்கு காசு இருக்குடா இந்த பிராண்டெல்லாம் வச்சிருக்கிறவங்களுக்கு, ஓனருக்கு. சரியா, இன்னைக்கு அதை வந்து யாரோ இழுத்து மூடுறாங்கன்னே வை. ஆப்பிரிக்காவில் போய் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட்லேருந்து நான் 2 சைக்கிள் டயர் வச்சு கூட வண்டி பண்ணி பொழைச்சிக்கலாம். சரியா, காசு இல்லாதவனா யோசிக்கணும். ஆனால் இவ்வளோ சொஃபஸ்டிகேட்டட் அண்ட் இவ்வளோ கன்னிங்காலாம் இருக்கிறதெல்லாம் ரொம்ப டூ மச். இவங்க எல்லாரும் இப்போ கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக வாய்ஸை ரைஸ் பண்ணுறாங்கன்னு வையன், யாரா உடனே என்ன அப்படியே உடனே எழுந்து வந்து அங்கே உட்காந்துருக்கிற எல்லா அரசியல்வாதிகளும் அறுவாள் எடுத்துட்டு வந்துருவானுங்களா? ஏதாவது இது பண்ணி என்ன சொல்றது, ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுப்பானுங்க அவனுங்க. இந்த பிளான்ட் அதனால சொல்றேன், நீ ஆல்ரெடி செட்டில்டுடா. நான் அதுதான் டேய்ங்க, நான் அடுத்த விஷயத்துக்கு வழி இல்லாத எவ்வளவு ஓனரா பார்த்தா அவன் செட்டில்டு, அவன் இது பண்ண மாட்டான். ஆனா இவனை நம்பி ஒர்க் பண்றவங்க இருப்பானுங்கல்ல. டேய், அதை தாண்டா மறுபடியும் சொல்றேன். அப்போ ஒர்க் பண்றவங்க கிட்ட போய் நான் கேட்கறேன், அண்ணன் எங்க வேலை தானே எங்களுக்கு முக்கியம், மக்கள் நாசமா போனா எனக்கு என்னென்ன? டேய், மக்கள் நாசமா போனா என்னடானா அவன் தானே கன்சியூமர், அவன் எல்லாம் காணாம போயினான்னு யாருக்கு உட்காந்து வேலை பார்ப்பேன்? நான் திரும்பியும் கம்பெனி தான் மூடணும். இன்னைக்கு வாய்ஸ் அவுட் பண்ணாம அப்புறம் என்னைக்கு வாய்ஸ் அவுட் பண்ணுவீங்க? போனதே இதனாலதான். அவன் தான் ஓப்பனா சொன்னானே ஏதோ ஒரு இடத்துல, கவர்மெண்ட் என்ன பண்ணுது என்ன நினைக்குது ஒன்னும் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, நாங்க ஒண்ணு பண்ணோம்னு நினைக்கிறோம், ஆனா கவர்மெண்ட் வந்து அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு ப்ரப்போசல் அனுப்புது, இதை பண்ண வேணாம் அதை பண்ண வேணாம்னு அனுப்புது, அதனாலதான் நாங்க வந்து கிளம்பிட்டோம் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். அந்த மாதிரி இவங்கெல்லாம் என்ன தெரியுமா சொல்லணும்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா, எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டா வாய்ஸ் அவுட் பண்றதுன்னு பார்த்தா பஜாஜ் ஒருத்தன் தான். அவன் என்ன சொல்லியிருக்கான்? பஜாஜ் இதுல ஒண்ணுமே சொல்லல பாருங்க, அவன் ஏதாவது சொல்லியிருப்பானா இதுல போடல. அவன் பாத்தீங்களா, வெறும் எவெல்லாம் அவன் ஒருவேளை என்ன சொல்லியிருப்பானா, E85 வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பான் போல, அதான் போடல. இல்ல அவன் வந்து எப்பவுமே கரெக்டா பேசுவானுங்க பஜாஜ் எல்லாம் டுபாகூர் தான். நான் என்ன சொல்றேன், பேசணும்னா இவங்களுக்கு ஒரு தனியா ஒரு இது இருக்கும். இப்போ எப்படி நம்ம ஏரியாவில் வணிகர் சங்கமா அந்த மாதிரி இவங்களுக்குலாம் இருக்கும். ஏன் 1 கோடி உட்காந்து பேசினா என்ன குடியா முழுக போகுது, இவனுங்கெல்லாம் நினைச்சு தர்ணா பண்ணாம முடிஞ்சு போச்சு. நான் அப்படியே ஸ்தம்பிச்சு போகும் இவனுக்கு நின்னாதான். நான் வண்டியை நிறுத்திட்டு நான் தெருவில் போய் நின்னா என்ன நடக்க போகுது? எனக்கு புரியவே இல்லை இதெல்லாம். என்னடா அப்படி என்னடா மானியம் வாங்குறீங்க? பிச்சைக்காரனாயா இருக்கீங்களா சொல்றதுக்கு ஒன்றும். நீங்க வாய்ஸ் ரைஸ் பண்ண முடியாதான், மக்கள் போயிட்டு உட்காந்து துப்பாக்கி எடுத்துட்டு நிக்கணுமா ரோட்ல? எனக்கு இதெல்லாம் கடியாதான் இருக்கு. ப்ளஸ் இதுவும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி இவங்களும் கார் லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. லான்ச் ஈவெண்ட்ல இதை பத்தி ஒரு நியூஸ் கிடையாது. E20ல இது நடக்குமா, ஓடாதா, ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை E20 வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இந்த கார் ஏதாவது நிலைக்குமா நிலைக்காதா, ஒன்றும் கிடையாது. சும்மா அப்படியே இந்த கார் லான்ச் பண்ணியிருக்கோம், இவ்வளோ பவரு, இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கு, இவ்வளோதான் மணி, வாங்கிடுங்க, அவ்வளோதான். சரி, அதான் நம்ம சொல்றோம்ல, சிம்பிள். மக்கள் தான் யோசிக்கணும், இதெல்லாம் மக்கள் தான் யோசிக்கணும். சும்மா இஷ்டத்துக்கு கார் வந்தா போய் வாங்கிடுறீங்க. அப்படி என்னையா வாங்குறீங்க? நானும் பாக்குறேன், 1,80,000 கார் வாங்கியிருக்காங்கடா ஒரு மாசம், போன மாசம்லாம். கரெக்ட் தான். அதுல இன்னொரு எது மாருதி மட்டுமே 1,90,000 கிட்ட வாங்கியிருக்காங்க. மோஸ்ட்லி நிறைய டாக்ஸி காரும் என்னமோ வாங்கிட்டு போறாங்கடா. இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் கார் வாங்கிட்டு தானே இருக்காங்க. இந்த பிரச்சனை பாதி பேருக்கு தெரியவே மாட்டேங்குது, தெரியவே இல்லைன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். E20 பிரச்சனை இப்போ இன்டர்நெட்டு சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணுற யூசர்ஸ்க்கே ஒரு 70% தான் தெரிஞ்சிருக்கு, 30%க்கு தெரில. ப்ளஸ் இப்போ இருக்கீங்க அப்படின்னா கிராமத்தில் இல்லடா, கரெக்டா தெரியுது தெரிலன்னா நான் அடுத்த ஒரு அசிங்கமா ஒரு கேள்வி கேட்பேன். இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொட்டை எழுத்துல நியூஸ் பேப்பர்ல வருது தெரியுமா? ஒரு டைம்லாம் வந்து பார்த்தோன்னா இன்டர்நெட் எக்ஸ்போஷரே இல்லாதப்ப எல்லா இன்ஃபர்மேஷனும் எப்படி எல்லாருக்கும் போய் சேர்ந்தது. என்ன மாதிரியான ஆளுக்கு கூட எங்கள் அப்பா சொல்லுவாங்க, என் தாத்தா சொல்லுவாங்கடா, நான் சின்ன பையனா இருக்கும்போது. இப்போ எல்லாரும் என்ன பிடுங்குறீங்கன்னா, எல்லாரும் போயிட்டு ஃபோனுக்குள்ளார பிடுங்கிட்டு இருக்கீங்க. அதுலேயே நாசமா போங்கன்ற நான். அதுதான் இந்த மாதிரி பாப்புலேஷன் இருக்கிறதுக்கு என்னத்துக்கு இப்போ அதுதான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா? அதுதான் அவசரத்தில் கோவப்பட்டு நான் வேற பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் வாங்கிட்டு போய் காண்டில் இந்த மாதிரி எவன்லாம் எனக்கு தெரியல அது தெரியலன்றான், எல்லார் மேலேயும் வச்சு ஊற்றி தீ வச்சு பார்க்குறேன், எரிய மாட்டேங்குது. அதான் கரும்பு ஜூஸ். அப்புறம் எப்படி அது எரியும்? கரெக்டாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ ரைஸ் ஆகும்போது
கவர்மெண்ட் பண்ற ஒரே ஐடியா இப்ப என்ன தெரியுமா, ஸ்ட்ரே டாக்ஸ். ம் அது மாட்டி எங்கேயாவது ஓரமா இருக்கும் ஏதாவது ஒரு ஸ்டேட்ல. கவர்மெண்ட் ஐடியா இல்லடா, நான் திரும்பியும் சொல்றேன். ஸ்ட்ரேட் ஆக்ஷன் நீ சொன்னது மனுஷங்க, அவனுங்க தான் அப்படி இருக்காங்க இப்ப. கரெக்ட். சரியா, நான் என்ன கேட்குறேன், பிராண்டு கேட்கல, சரி ரைட்டு, பிராண்டையாவது நீ கேட்குறியா? இப்போ ஒரு யூடியூபர் ஒருத்தர் வந்து பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு ரோட்டில் பிரச்சனை பண்ணான்றல, எவ்வளோ யூடியூபர்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் வடக்கில், என்ன பண்ணுறானுங்க எல்லாரும்? அதுதான் சொல்கிறேன். இப்போ ஆட்டோமொபைல் ஜேர்னலிஸ்டுக்கெல்லாம் ஒருத்தன் கூட ஒன்றும் பேசலை. பேர்பட்ட பேடிஎம் வேர்ல்ட் கிளப்னு ஒருத்தர் இருப்பான், அவன் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கான். அவன் வந்து கிட்டத்தட்ட 2022 ஆரம்பிச்சான், E10 வந்த போதே ஆரம்பிச்சான். E20 ஆச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு அப்பயும் வீடியோ போட்டிருக்கான். இப்போ வரைக்கும் ஒருத்தனும் பேசுறது கிடையாது. அது சரி, வந்து இந்த கார் வாங்குங்க அந்த கார் வாங்குன்னு தான் சொல்லிக்கிட்டு. எனக்கு வந்து திரும்பியும் நான் தான் சொல்லுவேன், 1000 காரணம் சொல்லலாம், காரணம்லாம் இங்கே எனக்கு தேவையில்லை. கவர்மெண்ட் பார்த்தோன்னா அவங்க பண்ணுறதுக்கெலாம் அவங்க ஏதாவது காரணம் சொல்லுவாங்க. இங்கே வந்து பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் மக்கள் சொல்லிக்கிற மாதிரி இருக்கு. கரெக்ட் தான். சரியா, சொல்றது ஒன்றுலடா, நான் சில சமயங்களில் சில விஷயங்கள் சொன்னேன்னு வைங்க, நிறைய பேர் நம்மளை தப்பா எடுத்துக்கிறாங்கடா. நான் இப்போ எந்த பங்குக்கும் போய் பெட்ரோல் போட மாட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வைங்க, நான் பெட்ரோலே போட மாட்டேன், நான் வண்டியே யூஸ் பண்ண மாட்டேன், நான் அப்புறப்பட்டு அதை நிறுத்துறேன். சரியா, நான் வந்து எதர் சைக்கிளோ இல்லாட்டி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ண ஆரம்பிப்பேன் இனிமே அப்படி நான் ஒரு முடிவு எடுக்க போகிறேன் அப்படிலாம் ஏதாவது சொன்னால், உனக்கு நீ எடுப்ப, எனக்குலாம் எமர்ஜென்சி, நான்லாம் எல்லா இடத்துக்கும் போகணும், இப்படி ஒரு 10 பேர் கிளம்பிடுவான், என்ன பண்ணுறது? எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு சொல்யூஷன் வரும். எப்பயுமே எல்லாரும் ஒன்று சேர்றதுக்கு நம்ம ஊரில் வாய்ப்பே கிடையாது. ஒன்று சேரலான்ற நேரத்தில் தான் ஒருத்தர் வந்து கேட்பான், உங்கள் டேக் ஹோம் எவ்வளோ சார் அப்படின்னு. இங்கே அங்கே அந்த இடத்துல வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருப்பான், உங்கள் கம்பெனியில் எவ்வளோ காசு வருது, எங்கள் கம்பெனியில் பிஎஃப்னு ஏமாத்துறாங்க சார், நான் போய் கேட்கணும்னு சொல்லி எதுக்குடா வந்தீங்க என்னமோ பேசிட்டு எங்கேயோ போயிடுவாங்க. அப்புறம் பார்த்தா அப்படியே ஒரு பரேடுன்னு எல்ஜிபிடிக்குன்னு ஒரு பாதி கிளம்பி போயிடும். இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா அப்புறம் எங்கே நீ இஷ்யூவை ரெக்டிஃபை பண்ணுவேன்? சொல்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. இது வந்து பாதி பேருக்கு தெரியாமல் அவங்க வந்து கார் வாங்கிட்டு இருக்காங்க, புக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு ரிப்போர்ட் வந்தது, அதில் 70% ஆஃப் த கார் பாட் இன் இந்தியா ஆர் அண்டர் இஎம்ஐ அப்படின்னு போட்டிருக்கானுங்க. 70% ஆஃப் த ஃபோன்ஸ், ப்ரீமியம் ஃபோன்ஸ் பாட் இன் இந்தியா ஆர் அண்டர் இஎம்ஐ தான். ஃபோன்ஸ் விடுங்க, ஃபோன்ஸோட எவ்வளோ மேக்ஸ் 1 லட்சம் செலவு பண்ணுவீங்களா? ஃபோன்லாம் பாரு, நீ என்ன ஓவரா பேசுற? ஐஃபோன் அல்ட்ரா வந்துட்டு இருக்கு, 3 லட்ச ரூபாய். எவ்வளோ பேர் இஎம்ஐ போடுறாங்கன்னு பாரு. இன்னும் ஒரே 1 லட்சம் போட்டிங்கன்னா பஞ்ச் இவி வாங்கிடலாம், இல்லை டியாகோ இவி வாங்கிடலாம். அந்த அளவுக்கு எங்காலும் ஃபோன் வாங்குவாங்க. இங்கே பாருங்க, குவிட் 4.5 lakhs தான். அது எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 லட்ச ரூபாய்க்கு ஃபோன் வாங்கிட்டு 50,000 ரூபாய் கேர் ப்ளஸ் போட்டுருவோம். கரெக்ட் தான். ஆமாம், 3.5 லட்ச ரூபா. கிராமத்தில் பாட்டி செருப்படுத்திட்டு வரும், பின்னாடி போனால் 1 ஏக்கர் நிலம் வாங்கிடலாம், நாய் எங்கே அது கூப்பிடு அப்படி. ஸோ இதுதான் நிலமடா. நான் அதுக்காக அந்த ஃபோன் வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்ல, இதை பற்றி தான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். கோல்டு வாங்குறது உங்களுக்கு மன திருப்தி கொடுக்குதுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க, ஏன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு வந்து க்ரோத் இருக்க தான் நான் நினைக்கிறேன்னு அவங்க நினைக்கலாம். அதே சமயம் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதில் ஒருத்தர் வந்து கம்ப்யூட்டரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்க, 2001 கூட தான் கோல்டு வாங்கியிருக்கலாம். 55,000 ரூபாய் கம்ப்யூட்டர் ஒருத்தர் வாங்கியிருக்காரு. அன்னைக்கு கம்ப்யூட்டரில் எக்ஸ்போஷர் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடான ஒரு ஒர்க்குக்கு போய் இன்னைக்கு பெரிய ஆள் ஆகிட்டாருன்னா என்ன பண்ண முடியும்? எங்கே நீ பண்ணுற, எப்படி பண்ணுற, அதெல்லாம் டைம் டிஃபைட்ஸ். ஆமாம். ஸோ அதனால் வந்து எதையுமே நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. ஒருத்தன் தங்கம் வாங்குறான்னா அதில் அவன் சக்ஸஸ் பார்க்குறான்னா அவன் சக்ஸஸ்ஃபுல் பர்சன். ஒருத்தங்க கம்ப்யூட்டர் வாங்குறான், அதை வச்சு ஏதோ சக்ஸஸ் பார்க்குறான்னா அது சக்ஸஸ்ஃபுல் பர்சன். தங்கம் வாங்குறவன் கம்ப்யூட்டர் வாங்குறவனை பற்றி ஏளனமாக பார்க்கக்கூடாது, இல்லாட்டி கம்ப்யூட்டர் வாங்குறவன் தங்கம் வாங்குறவனை பற்றி கலாய்க்கக்கூடாது. இப்போ தங்கம் வாங்குறவன் வந்து பார்த்தியா, என் தங்கத்தை போய் நான் மாட்டேஜ் வைப்பேன், நீ உன் கம்ப்யூட்டர் கொண்டு போய் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கலாய்க்கலாம். கம்ப்யூட்டர்காரன் கூட தான் சொல்லலாம், ஏன்னா இதில் நான் மெயில் அனுப்புவேன், வெப் இன்டர்நெட் பார்ப்பேன், லைவ் நியூஸ் பார்ப்பேன், அந்த தங்கத்தை என்ன நக்கியா பார்ப்பேன் அப்படின்னு அவன் கலாய்க்கலாம். கலாய்க்கிறதுல மேட்டர் இல்லை. இப்போ எண்ட் ஆஃப் தி டே என்னன்னா, இதில் உனக்கு என்ன லாபம், அவனுக்கு அதில் என்ன லாபம், அவ்வளோதான். அதை விட்டுட்டு போய் நேஷனல் செக்யூரிட்டி டிபேட் மாதிரி போய் உட்காந்துக்கின்னு நான் வந்து இதை தாங்க சொல்லுவேன், வாழ்க்கையில் நீங்கள் இதை பண்ணீங்கன்னா தான் விளங்குவீங்கன்னா, நாளைக்கு பேர் நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், ஒருத்தர் சொல்கிறார் எனக்கு வந்து அட்வைஸுங்கிற பேரில் ஒன்று சொல்கிறார், இதை பண்ணீங்கன்னா வாழ்க்கையே சுபக்ஷமாக இருக்கும் அப்படின்றாரு. க்ஷேமமாக வெளில போகும்போது கரண்ட் அடிபட்டு செத்து போயிடுறேன்னா என்ன பண்ணுறது? அடுத்த லைஃப்பில் என்னென்னு அவனுக்கும் தெரியாது. இதில் என்னடானா நீ அடுத்து இது பண்ணி அடுத்து அதை பண்ணுன்னா சேஃபாக வாழ்றதுக்கே வழி இல்லாமல் இங்கே என்னடானா யாருக்கும் பற்றிக்காத ஒரு பெட்ரோலை வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் என்னத்தை பண்ணுறது? கரும்பு ஜூஸ்னு சொல்லுங்க, இதுதான் பிரச்சனை. ஓகே, அந்த கரும்பு ஜூஸ் மேட்டருக்கே நான் வந்து திட்டமும் செஞ்சேன்டா. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவனுங்க சும்மா ஹைப் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணானுங்க, இந்த யூடியூபர்ஸ் இந்த ட்விட்டர்ல, ஐயோ இவனுங்க சாவடிப்பானுங்க, ட்விட்டர்ல ட்வீட் போடுறானுங்க. அவனுங்க ஒண்ணு எத்தனால் தான் மாசு, இந்தியாவோட இதை வந்து நம்ம தான் குறைக்கணும். அதுல ஒரு 40 ட்வீட் பின்னாடி போய்ப்பாரு, எத்தனால் தான் பிரச்சனைன்னு ஒரு ட்வீட்டும் இருக்கும், பெய்டு ப்ரொமோஷன் ஒரு டேக் போட்டுருவாங்க. சரியா, ஒன்றும் இல்லைடா, நான் லைவாக பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லா ஃபோனுக்கும் ப்ரோஸ் இருக்கும், எல்லா ஃபோனுக்கும் கான்ஸும் இருக்கும்.
அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. S25 எட்ஜ் ஒரு நல்ல ஃபோனான்னு கேட்டால் எஸ் நல்ல ஃபோன். யாருக்கு நல்ல ஃபோன் அப்படின்னா இந்த மாதிரியான யூஸருக்கு நல்ல ஃபோன். ஒரு கேமருக்கோ ஒரு கம்ப்ளீட்டாக கேமராவுக்காக யூஸ் பண்ணுற ஒருத்தனுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா அது நல்ல ஃபோன் தான், பேட்டரி நிற்காது அப்படின்னு தான் ஞாபகம் வருது. ஏசுஸ்ல என்ன ஃபோனில் யாரும் வாங்கலடா நிஜமா நல்ல ஃபோன். இன்றைக்கும் கௌதம் ப்ரோட்ட வந்து Asus ROG 8 ப்ரோ மாடல் வச்சிருக்காரு, 24 GB RAM மாடல். சரியா, அது வந்து இன்றைக்கும் கேமிங்கில் அல்ட்டியாக இருக்குது. 8 Gen 2 நினைக்கிறாரு. அப்புறம் லான்ச்சே பண்ணல. 9க்கு அப்புறம் அவ்வளோதான் கவிட்டானுங்க. ஏன்னா யாரும் வாங்கலடா. ஆனால் எல்லாரும் வட மட்டும் சுடுவாங்க. நான் தான் திரும்பியும் நான் சொல்கிறேனே, விக்கி ப்ரோ நீங்கள் மட்டும் இதை பண்ணியிருந்தீங்கன்னா வச்சிருக்கலாம். நீ கடைசியில் ஒரு நாள் அதை முயற்சி பண்ணிடுவேன். யாரும் வந்து பார்க்க கூட மாட்டான், கிளிக் கூட பண்ணியிருக்க மாட்டான். வீடியோ அப்படியே படுத்து செத்து கிடக்கும், சாணி மாதிரி கிடக்கும், அங்கேயே காஞ்சி கருவாடாகி தூக்கி தூரம் போட்டு போயிருப்பாங்க. இது வந்து எல்லா இடத்துலையும் நான் பார்த்துட்டேன்டா. அதனால வந்து தயவு செய்து சில சமயங்களில் சில வாய்ஸை மட்டுமே நம்பிலாம் இறங்கினா தெருவுக்கு தான் போகணும். சரியா, நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணி ஆகணும். இந்த E20 பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, இதில் ஒரு ப்ராப்பரான ரெகுலேட்டரி பாடி இருந்து E21 நான் பார்க்குறேன்னே வைங்க, இமீடியட் சீல் வாசலில் அந்தளவுக்கு அக்ரெசிவாக இறங்குவீங்களா? பார்த்தா இவனே வந்து E20 தான் அனுப்புகிறான், இவனே என்னென்னாலும் பண்ணிக்க, பட் எனக்கு லைட்டாக இப்படி தான் இருக்கானுங்க எல்லா இடத்துலையும். அப்புறம் என்ன பண்ண முடியும்? நீ என்னன்னாலும் ஊற்று, நீ E20 என்ன E120 ஊற்று, எனக்கு 2 பெட்டி அனுப்பிட்டு ஊற்று, அப்படிதான் அப்படி வழங்கும். இன்னொரு ரூமர் என்னன்னா, E20ன்ற பேர்ல ஒரு சில பம்பில் E30 பெட்ரோல் வந்து போடப்படுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்னா அடுத்து வந்து E30 நோக்கி தான் இந்தியன் கவர்மெண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் திரும்பியும் சொல்றேன், அதெல்லாம் புரியாது இருக்கட்டும். அது நிஜமாவே E30ங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? அது நல்ல ஒத்து பார்த்தா E80 இருக்கும், உங்களுக்காக தான் அப்படின்னு. கரெக்டாக தான். ஸோ இப்போ யாராச்சும் ஒரு பைக்கு ஒரு காரு வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னா, ஈவி வாங்குறீங்க அப்படின்னா ப்ரொசீடு. ஆனால் இல்லை ஈவி வாங்குறீங்கன்னா ப்ரொசீட்லாம் இல்லைடா, அட் யுவர் ஓன் ரிஸ்க், நீங்கள் என்னன்னாலும் பண்ணிக்கோங்க. ஈவி வாங்கிவிட்டு அப்புறம் என்ன சொல்லுவீங்கன்னா 450 கிலோமீட்டர் ரேஞ்சு சொன்னான் ப்ரோ, அது 350லே கவுது அப்படின்னு யாராவது வருவீங்க. அந்த விளையாட்டுக்கே வரல, டேட்டா மட்டும் தான் கொடுக்க முடியும். ஓகேயா, இங்கே கான்கிரீட் எவிடன்ஸ்லாம் கொடுக்க முடியல. ஃபோனில் என்ன நடக்குதோ அதே தான். என்னைக்கு நான் வந்து என்ன சொல்லுவேன், S25 எட்ஜில் எவ்வளோங்க வருது, ஆவரேஜாக 6 hours SOT வருதுன்னு. ஒருத்தர் பொழுதுன்னைக்கும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் Instagram யூஸ் பண்ணுவார்னா அவருக்குலாம் 6 hours வந்ததுன்னா சாம்சங்கே நான் போயிட்டு பெருசாக ஒரு அவார்டு கொடுத்துட்டு வந்துடுவேன். இந்த மாதிரி ஆதாரி ஆப் 4 இருக்கும், அதையும் நாசம் பண்ணி விட்டுரும் மொத்த ஃபோனையும். அதனால யார் யார் என்ன ஆப் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அப்போ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் மாறும். அவங்க எந்த என்வரான்மெண்ட்டில் இருக்காங்கிறத பொறுத்து மாறும். ஒருத்தர் ஊட்டியில் இருக்காருன்னா அவருக்கு வந்து நம்ம ஊரில் இங்கே சூடாக இருக்கிற ஃபோனை நாங்கள் கொடுத்தனா கூட சூடாகாது. ஸோ அதனால் நான் இந்த விளையாட்டுக்கே வரல. நீங்கள் ஈவி வாங்கினாலும் வாங்கிக்கோங்க, கைண்ட்லி டூ யுவர் ஓன் ரிசர்ச். சரியா, பெட்ரோல் வண்டியாக வாங்கிக்கோங்க, எத்தனாலே ஓடுற வண்டியாக வாங்கிக்கோங்க, ஆனால் எல்லாம் ரிசர்ச் பண்ணி வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிற முடிவு அது. இப்போ பிரச்சனை 2 பேருக்கு தான், ஒன்று உங்களுக்கு, இன்னொன்று நீங்கள் வாங்கின இடத்துக்கு. அவன்கிட்ட போய் பஞ்சாயத்து பண்ணலாம், அவ்வளோதான். அவன் என்ன காட்டு வந்துருமாண்ணா, வாங்குற இடத்துல பிராண்டை கேட்கணும்னு அவன் போயிடுவான். பிராண்டை கேட்டால் பிராண்டு கேட்ட ரெஸ்பான்ஸே வராது, அவன் ரெஸ்பான்ஸே வராது. ஸோ இதுதான் பிரச்சனை. இது மட்டும் இப்போ டீசல் ஆளுங்களாம் ஜாலியாக இருக்காங்க, அதில் தான் ஏதோ இப்போ ஆட் பண்ண போகிறாங்க. வருது, ஆட் பண்ணிட்டோம் நல்லா இருக்கும், நாங்கள் கேள்விப்பட்டேன். அப்படியே இருக்குமா, 15% பிளெண்ட் வருது. ஆமாம். ஸோ பெருசாக ஏதாச்சும் பண்ண போகிறீங்க, இதுதான் உங்கள் ஃபஸ்ட்டு காரு, நல்லா ஒரு 15-20 லட்சம் கொடுத்து வாங்க போகிற இஎம்ஐயில் அப்படின்னா மூட்னு வாங்காமல் இருங்க, அவ்வளோதான். இங்கே பாரு, நான் மறுபடியும் சொல்கிறேன், அது அவங்க இஷ்டம். இதெல்லாம் நடக்குதுன்னு இப்போ சொல்லியாச்சு, இதுக்கப்புறம் வாங்குறது அவங்க இஷ்டம். நீ வாங்காதுன்னு சொல்லாத. நான் என்ன சொல்கிறேன், நான் என்ன பண்ண முடியுமோ நான் சொல்கிறேன். நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் சைக்கிளில் போகிறேன், இல்லை நடந்து போகிறேன், இல்லையா மெட்ரோ இருக்குது, லோக்கல் இஎம்யூ இருக்குது, இல்லையா நான் போகிற ரூட்டுக்கு பஸ்ஸு தான் இருக்கா, பஸ்ஸு ஏதாவது ஒன்று. ஆனால் இதில் இருக்கலே கூத்து என்னன்னா, ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ண போகிறோன்னா கார் புல்லிங் எவ்வளோ பரவாயில்ல, அதையாவது பண்ணி தொலையலாம், அதையும் யாரும் பண்ணுறதில்லை இன்னைக்கு. ஸோ மொத்தம் வந்து எல்லாமே நம்ம வந்து எப்படி தெரியுமா ஆகிட்டோம், ரொம்ப 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 லேசி அண்ட் சொஃபஸ்டிகேட்டட்ரா, அநியாயத்துக்கு, ரொம்ப அநியாயத்துக்கு. சரியா, அதை விட்டு நம்ம வெளில வர மாட்டோமா, அப்புறம் எல்லாமே மாறணும்னா எப்படி, நீ இங்கே எப்படி இருக்கியோ அதே மாதிரி தான் அங்கே ஒருத்தர் இருக்கான். அதனால தான் இந்த இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரே டெம்ப்ளேட் தான், எல்லா இடத்துலையும் ஒரே டெம்ப்ளேட் தான். இப்போ வேறு ஃபோனுக்கு நம்ம என்ன சொன்னோம், பி ப்ராக்டிக்கல், டோன்ட் ஸ்பீக் லைக் அ நர்ட் அப்படின்னு ஒருத்தன் போட்டான். என்ன சொல்லியிருந்தேன்னா, என்னடா இது இவ்வளோ பிரச்சனை ஊருக்குள்ளே ஒரே ப்ராப்ளமாக இருக்குது, ஃபோன் வாங்குறது ஓரளவுக்கு நம்ம ஸ்லோ பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பிராண்டுக்கு அப்புறம் இருக்கும் தேக்க நிலை அடையும். நாம் எங்கே நிறுத்துகிறோம், நமக்கு தான் அடிக்ட் ஆகிடுது.
பர்ச்சேஸ் பண்ணால் தான் டொப்பமைன் பூஸ்ட் ஆகுது. பர்ச்சேஸ் பண்ணலைன்னா எனக்கு என்ன ஆயிடுதுன்னா மொத்தமாக நான் சூம்பி போயிடுறேன். இந்த மைண்ட் செட்டில் இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் கஷ்டம்தான். ஸோ ஆக மொத்தம் டீலில் கேன்சலேஷன் ஒரு பக்கம், நத்திங் ஃபோன் ஆர்டர் பண்ணால் கேன்சலேஷன் ஒரு பக்கம். நத்திங் ஃபோன் கேன்சல் ஆகுதா? ஆமாடா, இதில் அமேசானில் ஆர்டர் பண்ணால் கேன்சல் ஆகுதுன்னு எனக்கு டெலிகிராமில் நம்ம கம்யூனிட்டி மெம்பர் மெசேஜ் பண்ணி 4 தடவை ஆர்டர் போட்டேன் கேன்சல் ஆயிடுச்சுன்னு. இதில் ஃப்ளிப்கார்ட்டில் டெலிவர் பண்ண மாட்டாங்கல்ல. தெரிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய ஆர்டர் பண்ண ஒரு ஃபோன் என்ன? சாம்சங்கோட S25 Ultra, S25, S25 Plus, S25 FE, S25 சீரிஸ். ஆமாம், சம சேல். ஐஃபோனை விட அதிகமாக வந்து சாம்சங்கோட S சீரிஸ் வித்துச்சு. அப்படியா? ரீசன் என்னன்னா அந்த அளவுக்கு சேல் ட்ராப்டா, ப்ரைஸ் ட்ராப்டா. 85K அப்படின்னும் போது நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு 85K இருக்க ஃபோன்லாம் பார்க்கும்போது அல்ட்ரா அப்படின்ட்டு போய் வாங்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு 85K இருக்கிற ஃபோன் எல்லாமே USB 2, LTPS இப்படி இருக்கு. அதனால எட்ஜுக்கு யாராவது வாங்குறாங்களா? S25 எட்ஜ் தெரியல, இனிமே தான் தெரியும். நான் அந்த டேட்டா எடுத்து என்ன ஒரு நாள் சொல்கிறேன். ஒரு 3 to 4 days கழிச்சு தான் அந்த டேட்டாலாம் செட்டில் ஆகும். நம்ம அந்த இது பண்ணியிருப்போம் இல்லையா, அஃபிலியேட்டு, அப்புறம் யூடியூப் வீடியோவில் கீழே டேக் ப்ராடக்ட்ஸு, அதில் என்ன இருக்குன்னு சொல்லி வரும். நான் அதை எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் கன்வே பண்ணுறேன் என்னெல்லாம் அதிகமாக விற்றுருக்கு அப்படின்னு. நான் அதான் சொன்னலடா, இங்கே பாருடா, சிம்பிள். நம்ம எதாவது ஒன்று பண்ண போகிறோமா, நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். சரியா? ப்ளேம் கேம், வேஸ்ட், டைம் வேஸ்ட். நீங்கள் பாருடா, எங்கள் சில சமயங்களில் எங்கள் அப்பா ஏதாவது சொல்லுவார், கட்டுப்பாக இருக்கும் எனக்கு. ரோட்டில் நம்ம போயிட்டுருப்போம், ராங்கில் யாராவது வருவாங்க, ராங்கில் வரதான் செய்வான். நீ வந்து கவனமாக போ அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் ஆனால் பண்ணுறது பெரிய மிஸ்டேக். சரியா? நமக்கு காண்டாகும். ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உன் வேலையை நீ பாரு, அவன் தப்பாக தான் வரான். இப்போ நான் வந்து ஒரு அதப்பா கட்டுப்பா நான் கரெக்டான லேனில் கரெக்டாக போயிட்டுருக்கேன். இப்போ எனக்கு ஆப்போசிட்டில் வரவனை நான் போய் இடிக்கிறேனே வை, வாண்டடாக இடிக்கிறேன், இடிச்சு காலி பண்ணுறேன்னு வை, இடிச்சு கீழே தள்ளிடுறேன், வண்டி காலி அவனுக்கு. ஓகேயா? என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிது எண்ட் ஆஃப் தி டே? எனக்கும் டைம் வேஸ்ட்டு, என் வண்டிலையும் ஒரு சின்ன டேமேஜ். என் மேலே மிஸ்டேக்கே இல்லைடா, நான் கரெக்டாக தான் போகிறேன், நான் ரொபாட்டிக்காக தான் போவேன், லாஸ்ட் லைனில் நான் ஸ்ட்ரைட்டாக தான் போவேன், கடை இருந்தால் கடையும் இடிச்சிட்டு போவேன் அப்படின்னு போகிறேன்னு வை. என் மேலே மிஸ்டேக்கே இல்லை தான். ஆனால் அந்த இடத்துல என்ன ஆகுது பாரு, எனக்கும் டைம் வேஸ்ட்டு, என்னோடய ப்ராப்பர்ட்டியும் டேமேஜ் ஆகுது, எல்லாமே நடக்குது. பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு வரடா. நான் சைக்கிளிங் போகும்போது, நான் சைக்கிளில் போகும்போது ஒரு தடவையும் நான் பார்க்குறேன், எனக்கு வந்து இந்த ரோட்டில் டென்சிட்டி, அதாவது பாப்புலேஷன் டென்சிட்டி ரோட்டில் எவ்வளோ வரும் ஆன் ரோடு அப்படின்னு பார்ப்பேன். நான் 2019 சைக்கிள் அதிகமாக எடுத்து ஓட்ட ஆரம்பிக்கும் போது இருந்த உலகம் வேறு. கோவிடுக்கு அப்புறமும் செமையாக இருந்துச்சு. இப்போல்லாம் வந்து எனக்கு வாயில் நல்லா வருது, அப்படி தான் இருக்குது. பயங்கர ஹை ஆகிடுச்சு. இதில் வேறு எல்லாரும் 650cc 400cc வண்டி தான் பைக்கில். என்ன கணக்குன்னு எனக்கு தெரில. அப்படி எங்கடா போகிறீங்கன்னா எங்கேயும் போக மாட்டானுங்க, 5 கிலோமீட்டர் தான் போகிறானுங்க. அந்த 5 கிலோமீட்டர் பார்த்தோன்னா 100ல் போகிறானுங்க. இன்னைக்கு காலையில் ஒரு டஸ்டரு என் கையிலலாம் அந்த கேமரா ஏதாவது இருந்திருந்ததுன்னா அந்த நேரம் நான் அதை ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன்னா நேராக சென்னை டிராஃபிக் போலீஸ்க்கு வந்து டேக் பண்ணி விட்டுருக்கலாம். என்ன வேகமாக வரான்டா, 100+ ஸ்பீடு. OMRல மெட்ரோ ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு, 100+ போகிறான். அந்த சிவப்பு கலர் அந்த ஸ்விட்ச் பஸ்ஸு போயிட்டுருக்கு. சரியா? அது போயிட்டுருக்கு, இவன் வரான். மொத்தம் 3 லேன். 3வது லேன் எப்பயுமே ஒரு மாதிரி டஸ்ட்டாகவும், லாஸ்ட் லேன் ஒரு மாதிரி இருக்கும். 1வது லேனும் டஸ்ட்டாக இருக்கும். ரீசன் என்னென்னா மெட்ரோ ஒர்க்கு கோயிங்கான்னு அந்த ப்ளூ கலரில் போட்டிருப்பான், ஃபுல்லாக அந்த ஷீட்டாக இருக்கும். நடு லேன் தான் எப்பயும் நல்லாயிருக்கும். அந்த நடு லேனில் யார் போகிறா அப்படின்னு பார்த்தோன்னா பஸ்ஸு போகுது, ஸ்விட்ச்சு பேக்கில் ஒரு கார், ஒரு பைக் எல்லாமே போகுது. ஒரு பையன் வந்து ஒரு 250cc 300cc வண்டி அதுலேயே வந்துட்டு இருந்தான், சல்லுன்னு போயிட்டு இருந்தான். அவனும் ஃபாஸ்ட்டாக போகிறான், 80 km ஸ்பீடுக்கு மேலே போகிறான். அவனெல்லாம் தாண்டி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவனை கிராஸ் பண்ணி சல்லுன்னு ஒருத்தன் போகிறான்னா யோசியேன். டஸ்டரில் அவன் வந்து அவ்வளோ ஸ்பீடில் போகும்போது பிரேக்கே போடாமல் அந்த ஸ்பீட்லேயே அப்படியே அந்த ஸ்விட்ச் பஸ்ஸுக்கு அந்த சைடில் போய், எனக்கு நல்ல விஷயம் தெரியுது, ஸ்விட்ச் பஸ்ஸுக்கு அந்த சைடு போய் அந்த சைட்லலாம் டஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா, அந்த இதை ஷீட்டை ஒட்டி புழுதியை கிளப்பிக்கிட்டு அப்படியே அதே ஸ்பீடில் குறையாமல் போயினே இருந்தான். இப்போது அவனுக்கு ஏதாவது ஆயிருந்ததுனாலும் டேஞ்சர், அவனுக்கு ஏதாவது ஆகி காரை சைடில் அடித்து அந்த மீடியன் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் அடித்து இப்படி திரும்பி பஸ் மேலே வந்து உளுந்து ஏதாவது ஆயிருந்தாலும் பிரச்சனை. இவனால மிச்சம் சாவான்ல அவன். அதான்டா இப்போ இது ஒன்று. 2வது, அவன் அப்படியே கிராஸ் பண்ணி போகும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, பஸ் ஒரு பேஸில் போகுதுன்னு நிறைய லூஸுங்க என்ன பண்ணோம்னா, அங்கங்கே பார்த்தோன்னா இந்த மெட்ரோ ஒர்க் நடக்கிறனால திடீர்னு ஒரு ஓப்பனிங் இருக்கும், அது வழியாக இந்த சைடில் இருக்கும் அந்த சைடு போகிறதுக்காக வண்டியில் சுருக்குன்னு போகிறானுங்க, வெயிட் பண்ணலாம் மாட்டுறாங்க. 3 லேனில் வண்டி வருதுடா,
ஃபஸ்ட்டு இந்த கார்னர் லேன் அந்த கிராஸ் பண்ண போகிறவனுக்கு கார்னர் லேனில் ஒரு பஸ்ஸு. அது ஏன் வருதுன்னு பார்த்தோன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பி வருது. அதனால் ஓரம் லேனில் வருது. அது ஸ்பீடு கெயின் ஆனதும் மிடில் லேனுக்கு வரும். அது ஓரமான லேன்லேருந்து மிடில் லேனுக்கு வரணும்ல. ஓரமான லேனில் வரும்போதே அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா, பஸ் வரதை மட்டும் பார்த்துட்டே ரோடுக்குள்ளே வரானுங்கடா. பஸ்ஸுக்கு அடுத்து 2 லேன் இருக்குது. யார் வரான்னு தெரியுமா? அதுவும் ஓஎம்ஆர்ல. புரியுது புரியுது புரியுது. இந்த டஸ்டர் அந்த மாதிரியான சுச்சுவேஷன், அந்த மாதிரி ஒரு டஸ்டர்காரன் வந்தானா என்ன பண்ணுவேன்? அடிச்சு போய்கிட்டே இருப்பான் ஜாலியாக. மக்களுக்கும் காமன் சென்ஸ் இல்லைன்னு இதை தான் சொல்கிறேன். அது எனக்கு எப்போவோ தெரியும். சுத்த அவசர கேஸுங்க எல்லாம். அதுதான். இப்போ சிக்னல்ல நிப்பாட்டினா கத்துறானுங்க பின்னாடில இருந்து, ஹார்ன் அடிக்கிறாங்க. ரியல் சிக்னல் உனது ஃபர்ஸ்ட் முந்தா நாள் நைட் வந்து நானும் கௌதம் ப்ரோவும் போகிறோம் எட்ஜ் வாங்குறதுக்காக. நைட்டு சிக்னல் போட்டால் தான் மூவ் ஆவேன். நான் அங்கேயே இருக்கேன். நான் மட்டும்தான் இருந்தேன் கடைசியில். அவ்வளோ கூட்டத்தில் போய் நின்னேன். சிக்னல் வந்து என்னாச்சுன்னா க்ரீனாக விழுது. யாருக்கு க்ரீனாக விழுந்தது வந்து டுவர்ட்ஸ் துறைப்பக்கம் போகிறவங்களுக்கு க்ரீன் விழுது. அவங்க வந்து குரோம்பேட்குள்ளே வரலாம். இப்போ ஜமீன் ராய்பேட்டைக்குள்ளே அவங்களுக்கு க்ரீன் விழுது. இங்கேருந்து எல்லாம் போயிட்டாங்க. அவ்வளோ கூட்டமும் போயிடுச்சு. நானும் கௌதம் ப்ரோ நின்றுட்டுருக்கோம். கௌதம் ப்ரோவில் என்ன ப்ரோ இது அப்படின்னா, பொறுங்க நமக்கு இன்னும் சிக்னலே விழலை அப்படின்றாரு. ஆப்போசிட்லேருந்து ஒருத்தனா வரான், இந்த சைட்லேருந்து வரான். அப்படியே போய் முட்டிக்கிறானுங்க எல்லாரும். அப்படின்னு ஆன் அடிச்சுக்கிறானுங்க. டேய் போய் சண்டை. உங்ககிட்ட நான் இந்த இடத்த காமிச்சேனான்னு தெரில. எம்ஆர்டிஎஸ் ரோட்ல சக்தி கார்ஸ்னு ஒரு இடம் இருக்கும். அங்க வந்து ஒரு ஜங்ஷன் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஆமா, அங்க அந்த ரோடு, அந்த வேளச்சேரியில இருந்து போற ரோடு, ரயில்வே ஸ்டேஷன். ஆமா, அங்க நாலா பக்கமும் ஜங்ஷன் இருக்கு. கிட்டத்தட்ட நான் ஒரு 4-5 மாசமா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சிக்னல் இங்க இருக்கும். இங்க வந்து அந்த நடைபாதை சிக்னல், லைக் ஜனங்க வந்து போகலாம் போகக்கூடாது, ரெட்டு கிரீனு. இங்கே தான் மெயின் சிக்னல் வெஹிக்கிள்ஸுக்கு. இப்போ யாராவது அந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் போய் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. இந்த நடைபாதை சிக்னல்ல ஜனங்க கிராஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த அதில் கிரீன் வந்தோன்னே எல்லாரும் போகிறானுங்க. ஆனால் பெரிய சிக்னல் பார்த்தா ரெட்டில் தான் இருக்கு. அதை நான் போலீஸில் அங்கே ஒரு அக்கா இருந்தாங்க, ஒரு சார் இருந்தார். 2 பேர்கிட்டையும் சொல்லிட்டேன், இப்படி தான் நடக்குது. ஒன்றும் பண்ண முடியலடா. நீ வேற இங்க வந்து ஒரு ட்ரெயினி மாதிரியான ஆளுங்களை தானே இங்கே போடுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வந்திருப்பாங்க, யூனிஃபார்ம் சர்வீஸ் மாதிரி உள்ளே வந்திருப்பாங்க. அந்த பொண்ணை பார்த்தா பாவமாக இருக்குது. சீரியஸாக அவங்களுக்கு பவர் இருக்குது, லத்தி எடுத்து அடிக்கலாம். கரெக்டு தான். எவ்வளோ பேர் அடிக்கிறது ஒரு நாளைக்கு? எவ்வளோ மிஸ்டேக்ஸு. அவங்களுக்கு டென்ஷன் ஆகுது. நான் என்னப்பா பண்ணுறது, இதுதான் சொன்னாங்க. பேப்பர் தான் பண்ணாங்க. வேற ஏதாவது வேலைக்கு போகலான்னு இருக்கேன்ப்பா. ஒன்றும் இல்லை, இதனாலே நான் வீட்டை விட்டு பெருசாக வெளில. இப்போ புரியுதா? E20 என்ன நான் சொன்ன E150 வந்தாலும் இவனுக்கு திருந்த மாட்டானுங்க. கரெக்டு தான். ஏன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி 1008 கமிட்மெண்ட்ஸ் இருக்குடா. அவ்வளோ எமர்ஜென்சி கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே. ஆமாம், 200 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்குறாங்க. அவசரம் எல்லாம் இந்த ஷார்ட்ஸு கண்டிஷன் ஆயிட்டோம். அப்படி எல்லாத்துக்கும் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன், இன்ஸ்டன்ட் டோபமைன் ஹிட்னு. நான் இப்போ அதான்டா இன்னைக்கு பாரு 4.25 மணி நேரம் ஆச்சுடா. பேஷன்ஸ் லெவல் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதான் இங்கே 4.25 மணி நேரம் ஆயிருக்கு. ரைடு டைம் மட்டும் 78 கிலோமீட்டர் தான் போயிருக்கேன். சரியா, முன்னே இதோட ஃபாஸ்ட்டாக போவேன். 78 கிலோமீட்டர் தான் போயிருக்கேன். போகிற வழியெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படி பொறுமையாக தான் போனேன் இன்னைக்கு. நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த 4.25 மணி நேரம் நான் 78 கிலோமீட்டர் போனேன். இதே ஒரு வண்டி எடுத்திருந்தா அந்த 78 கிலோமீட்டர் பார்த்தோன்னா, ஒரு 78 கிலோமீட்டர்லாம் வந்து பார்த்தோன்னா வண்டி எடுத்துருந்தா 1.5 மணி நேரத்தில் போயிடலாம். சரியா, நீ வந்து 60லேயே ஓட்டினா கூட அந்த 78 கிலோமீட்டரை 1.5 மணி நேரத்தில் நீ அச்சீவ் பண்ணிடுவீங்க. அதான் உண்மை. சரியா, ஏன்னா இங்கேருந்து சிட்டி விட்டு வெளில போகிற வரைக்கும் தான் நீ கஷ்டப்படுவேன். நேராக சோழிங்கநல்லூர் தாண்டினதுக்கப்புறமே உனக்கு ரோடு ஓரளவுக்கு ஃப்ரீ ஆகிடும். அதுக்கப்புறம் நீ சல்லுன்னு போயிட்டே இருப்ப, பிரச்சனையே கிடையாது. ஸோ நீ அந்த சோழிங்கநல்லூர் வரைக்கும் போகிறதுக்கே நீ 3/4 மணி நேரத்தில் போயிடுவேன். அதுக்கு அடுத்த ஒரு 40 கிலோமீட்டர் அடிச்சு தள்ளிட்டு போயிடுவேன். நீ பிரச்சனையே கிடையாது, சல்லுன்னு போயிடுவேன். நீ பாட்டுக்கு 60-65 கிளாக் பண்ணாலே என்ன அர்த்தம், 1 ஹவரில் 60 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணிடுவியே. ஸோ இதுவே வந்து நிறைய பேருக்கு எப்படி இருக்குது தெரியுமா இப்போ ஸ்லோ. நான் இந்த சைக்கிளில் போகும்போது யோசித்தேன், 4.25 மணி நேரமாக நம்ம போயிருக்கோமே, அதுவும் ரைடு டைம் மட்டும் நான் நின்னது ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் சேர்த்தா 5.5 மணி நேரம் ஆகிடும். அப்போ 5.5 மணி நேரமாக 80 கிலோமீட்டர்லாம் அவன்கிட்ட சொன்னோன்னா ஒத்துப்பானா இன்னைக்கு டேட்டுக்கு? ப்ரோ அதெல்லாம் ரொம்ப ஸ்லோ ப்ரோ, நம்மளால முடியாது ப்ரோ. ஐ காட் மெனி கமிட்மெண்ட்ஸ், இதெல்லாம் அவ்வளோ தூரம்லாம் அப்படி போயிட்டு வர முடியாது. இப்படி தான் இருக்குது. ரொம்ப அவசரப்படுறாங்க எல்லோரும். ஐயோ, இப்போல்லாம் ரொம்ப பேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. உண்மைதான். சரி, ஸோ அதான் மொத்தம் E20யும் இந்த டீலில் வந்து பார்த்தீங்கன்னா சேல் போட்டு வாங்கி டீல் ப்ராசஸ் ஆகி அந்த கேன்சல் ஆனதுக்கப்புறம் ப்ராசஸிங் ஃபீலாம் அந்த ரிட்டர்ன் கிடையாது, தெரியும்ல. இது வேற. இப்போது வாங்கின பொருள் 50,000,
அந்த ஃபீ எல்லாம் சேர்த்து 50,800 ரூபா கிட்ட ஃபீ வந்துடும். இப்போ கேன்சல் ஆகிடுது ஆர்டர், 50,000 ரிட்டர்ன் ஆகிடும், 800 ரூபா ஜாலி. இதே அவன் ஜாலியாக ஒரு குழப்பா பண்ணலாம்ல. பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. அப்படியா? செம்ம. ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி பண்ணணும் அதை? ஒரு நம்ம பண்ண முடியுமா? செல்லராக மாறணும் போல. செல்லராக மாறணுமா? இல்லாட்டி நம்ம ஒன்று ஆரம்பிப்போம், டிப்கார்ட் அப்படின்னு ஒன்று ஆரம்பிப்போம். டிப்கார்ட், ஷிட்கார்ட் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு யாரும் வரமாட்டாங்க நாரோன்னு சொல்லிட்டு. இது இங்கே பாரு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இதில் ஐஃபோன் 17 சரியா, இதுதான் கேன்சல் ஆகிட்டே இருக்கு. ஓ சரி 17,512 வை. இதை நான் வந்து என்ன பண்ணுறேன், இப்போது எவ்வளோ போட்டிருக்கு, பை நவ் 97,900. இதை நான் வந்து பை நவ் கொடுக்குறேன். சரி கரெக்டு தான். இங்கே பேர் என்னது இது, ப்ரொடெக்ஷன் ப்ராமிஸ். யாரை ப்ராமிஸ் பண்ணுறீங்க? அதான் அன்பாக்ஸ்லாம் பண்ணுவானா நேரில் வந்து. அது எதுக்கு? அது தேவையில்லை அப்படின்னா டூப்ளிகேட்டாக உனக்கு உள்ள ஃபோனே இல்லாமல் வெறும் டப்பா கொடுத்துட்டு போயிட்டா அதனால அன்பாக்ஸ் பண்ணி காட்டுவாங்க. என்ன இழவுக்கு அப்புறம் அதை லிஸ்ட் பண்ணுறான். அதெல்லாம் அப்படி தான். இதுவாது பரவாயில்ல, ஆஃபரில் இருக்கிற ஃபோன்னா இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு 200 வரும். என்னென்னா ஆஃபர் ப்ராசஸிங் ஃபீ. ஆஃபர் ப்ராசஸிங் ஃபீயா? நல்ல வேலை. இதனால தான் எல்லாரும் அமேசானுக்கு போகிறாங்க போல. அமேசானில் ரீசெண்டாக கொஞ்சம் டெலிவரி இஷ்யூஸ்லாம் பண்ணிட்டு இருந்தான்டா லூஸ் மாதிரி. அப்புறம் இப்போ கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டான்னு நினைக்கிறேன். நாமளே நிறைய வீடியோவில் ரிப்போர்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா நம்ம மக்கள் நம்மகிட்ட வந்து நிறைய சொன்னாங்க, அண்ணா சும்மா தூக்கி போட்டு போகிறான் நான் பைத்தியக்காரன் நாய் அப்படின்னு சொன்னேன். எதையாவது தூக்கி போட்டு போயிடறான். ஒரு நாள்லாம் யாருக்கும் எங்கேயோ தூக்கி போட்டது வந்து சம்புக்குள்ளே கடந்து தான். ஐயோ அவ்வளோதான். இப்படி தான் பைத்தியம் மாதிரி ஏதாவது பண்ணிட்டு போயிடுறானுங்க. டெலிவரி வந்து கொஞ்சம் டீசெண்டாக பண்ணுவோம். மேட் இன் இந்தியா வந்து சப்போர்ட் பண்ணுங்க, புடுங்குங்க அப்படின்னா எப்படி புடுங்க? அதான் புடுங்கிட்டு தான் போகணும் இப்போதைக்கு. அப்புறம் அமேசானில் வந்து ஒரு ட்ரிக் சொன்னாங்க, நம்ம பசங்க தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அமேசான் பே பேலன்ஸ் சொல்லியா பே பண்ணுங்க, எந்த ஃபீயும் கிடையாது. அமேசானில் இருக்கிறது ஒரு 5 ரூபா ஃபீ போடுவான் ப்ராசஸிங் ஃபீன்னு, அந்த ஃபீயும் போட மாட்டான். அப்புறம் பே பேலன்ஸ்லேருந்து போச்சுன்னா இப்போ நீ சப்போஸ் ஒரு 250 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறேன்னு ஒரு கேஸ், அதுக்கு ப்ராசஸிங் ஃபீ போடுவான். இப்போ அமேசானில் இங்கே பாரு, இங்கே பாரு 646 ரூபாய்க்கு மில்டன் இது இருக்கா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே எங்கடா இருக்குது பைனோவு, என்னடா இவன் இந்த சைடில் ஏதோ வந்து மறைச்சிக்கிட்டு இருக்கா. இல்லையா? இல்லை இதில் ப்ரைமே இல்லைன்னு காமிக்கிறது இல்லை. ஆட் டு கார்ட் இருக்கா, வந்துட்டனா ப்ரொசீட் டு பே. இங்கே பாரு, ஏய் வெல்கம் ஆஃபர் ஹேண்ட்லிங் ஃபீ தான் 10 ரூபா கட் பண்ணிட்டான். டெலிவரி ஃபீ 30 ரூபா கட் பண்ணிட்டான். இவன் கட் பண்ணுறான், அவன் வந்து ஆட் பண்ணுறான், அவன் புதுசாக போடுறான் இஷ்டத்துக்கு. இவன் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கான்டா. இப்போ மக்களே ரீசெண்டாக அமேசான் செம்மையாக அடி வாங்கியிருக்கான் மார்க்கெட் ஷேரில். அதனால நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறான். இவன் எனக்குலாம் மெயிலெலாம் அனுப்பிட்டு இருக்கான். இப்போ இந்த கிரியேட்டர்ஸ் உங்களுக்குலாம் மெயிலெலாம் அனுப்பி இது அஃபிலியேட்டு போடுங்க, நாங்கள் வந்து சீரியஸாக எல்லாத்தையும் சீரியஸாக எடுத்திருக்கோம், நாங்கள் சேஞ்செலாம் பண்ணுவோம் அப்படி இப்படிங்கிறான். சரி பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு. இந்த சேலில் தான் தெரியும். ஆனால் இப்போதைக்கு நத்திங் ஃபோன் ஆர்டர் பண்ணவங்களுக்கு ஆர்டர் கேன்சல் ஆயிருக்கு. என்ன ஒரே ஒரு நல்ல விஷயம்னா அந்த ஹேண்டிலிங் ஃபீ இந்த ஃபீ அந்த ஃபீன்னு கிடையாது. அதனால இப்போ நான் இப்போ 42,000 ரூபாய்க்கு யாரும் ஆர்டர் போட்டிருந்தாங்கன்னா 42,000 ரூபா ரிட்டர்ன் ஆயிருக்கும். இதுவே ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினா என்ன ஆகுதுன்னா ஒரு 400 ரூபா ஹேண்டிலிங் ஃபீ போட்டிருந்தான்னு வையே, அது 400 ரூபா ரிட்டர்ன் வராது. இதெல்லாம் வந்து கொடுமை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எக்ஸாம்பிளை காமிக்கிறதுக்கோசரம் இவர் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் iPhone 17 512 GB வந்து புக் பண்ணியிருக்காரு. அப்போனா பார்த்துக்கங்க நீங்கள். இப்போ வந்துருச்சு பாருங்க, ஆர்டர் கன்ஃபார்ம். ரொம்ப சொல்லுங்க எனக்கு எதுக்கு அதையும் வாங்குவான். இப்போ நீங்கள் தான் வாங்கிட்டீங்களே, அப்புறம் என்ன எட்ஜ் இருக்கும்போது யாரா அதெல்லாம் வாங்கிட்டு. குட் 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 தானே. வராயா எங்கள் சைடு வராயா. இந்த மாதிரி வாங்கினது கேஸ், அதுக்கு பிளாட்ஃபார்ம் ஃபீ. இந்த கேஸை போட்டால் அதுக்கு ஒரு ஒஸ்ட்டாக இருக்கே ஃப்ளிப்கார்ட்டு. கொஞ்சம் கண்ட்ராவியாக தான்டா இருக்குது. இதுக்கு என்ன தான் ஆன்சர்னு எனக்கும் தெரியல, நானும் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். சைபர் ஃப்ராடு ப்ரொடெக்ஷன் அது எதுக்கு? 1 இயருக்கு அதை நீ போட்டுக்கிட்டேன்னா உனக்கு இன்சூரன்ஸ் வருமா? ஃபஸ்ட்டு சரியான ஃப்ராடாக இருக்கானே ஃப்ளிப்கார்ட்டு. எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க. ஃப்ளிப்கார்ட் வந்து ஃப்ளிப்கார்ட் இந்தியன் பிராண்டே இல்லைன்றது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாரும். அது வால்மார்ட்டு. ஆனால் இன்றைக்கி என்ன தெரியுமாடா, மக்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, அப்போ என்கிட்ட பதிலே இல்லை. சரிண்ணே நான் ஸ்கிப் பண்ணிடுறேன், எனக்கு இப்போ ஆன்லைனில் நல்ல பிளாட்ஃபார்ம் சொல்லு அப்படின்னா மீதிலாம் இவன் அளவு கூட நம்ப முடியலையே. அமேசான் அளவுக்கு நல்லா தானே இருக்குது. அதான்டா அமேசான் ஃப்ளிப்கார்ட் தான் இப்போ ஆப்ஷனே. அமேசான்லேயும் கேன்சல் ஆக தான் செய்யுது, அமேசான்லேயும் சம்புக்குள்ளே டெலிவரி பண்ணிட்டு போகிறான், எல்லாம் ஓகே. இவங்க 2 பேரை தவிர
அதான்டா மீதி யாருமே இந்த அளவுக்கு அக்ரெசிவா இல்லையே. இப்போ நான் குரோமா உள்ள போனேன்னா இங்க இருக்கிற எல்லா பொருளும் அங்க இருக்குமா? வாஸ்தவம் தான். அப்ப என்ன ஆயிடுது? இந்த அளவுக்கு இருக்காதுல்ல. அப்போ அவங்க அடுத்து அந்த கேள்வி கேட்கும்போது எனக்கு பதிலே இல்லை. மக்களை பூரா சப்ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ்குள்ள தள்ளுற முயற்சிகள் இப்போ இந்தியாவில் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்மளும் அதுக்கு வந்து செப்டோவில் அடுத்து செப்டோவில் வந்து என்ன ஒன்றா இந்த கோக் ஜீரோ அதை போட்டிருப்பான். நீங்கள் ஒன்று வாங்கினீங்கன்னா 32, 40 ரூபா ஆக்சுவலாக மார்க்கெட்டில் 32. ஒரு ட்ரேவாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 30 ரூபா ஒரு பீஸ் அப்படின்னு. அடுத்து கொஞ்ச நாள் வரும் E20 பெட்ரோல், E85 பெட்ரோல். ஒரு ட்ரேயாக வாங்கினீங்கன்னா பெட்ரோல் டெல்லியில் வந்துச்சு தெரியும்ல. அதான்டா இதில் வரும்ன்றேன் செப்டோவில். வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணுவோம். கரும் ஜூஸ் தானே, அது எங்கே எரிய போகுது, வரவழில் கொடுத்துட்டு போகலாம். ஸ்டவ் வேற பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். இல்ல ஸ்டவ் வேற மாத்த போறானுங்க எல்லாம். ஆல் இந்தியா இந்தியன் இதுல. சரி எல்பிஜி ஸ்டவ் எப்படி? எத்தனால் ஸ்டோவா? என்னங்க நீங்க? சரி எத்தனால் ஸ்டவ்னா அது எப்படி எரியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி மண்ணெண்ணெய் ஸ்டவோட நல்லா எரியும் போல. இங்க பாருங்க, எத்தனால் ஸ்டவ். ஓகே, கட்காரி அன்வீல்ஸ் எத்தனால் ஸ்டவ் as India expand biofuel. வருது. அதுக்கப்புறம் எல்பிஜி கிடையாது. கேளு நிஜமாவே அது நல்லா இருந்ததுன்னா நான் சந்தோஷப்படுறேன். அதுக்கெல்லாம் டேட்டா இருக்கான்றதான் என் கேள்வியா இருக்கும். இப்போ வண்டி பாதிக்கப்படுது, எஸ் பார்க்குறேன். பர்னர்ல இருக்கிற மேல இருக்கும்ல அந்த மெட்டலு, அதுல தான் படியும்னு வச்சுக்க, எரியும் போது படியும்னே வை. அதை கூட ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா மண்ணெண்ணெய் அடுப்புல என்ன பண்ணுவாங்க பார்த்தியா, ஒரு குச்சி மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க, சின்னதாக ஒரு பின்னு. அதுக்கு ஜஸ்ட் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பின்னு இருக்கும், அடப்பெடுக்கணும். மண்ணெண்ணெய் ஸ்டவ் எரியும் போது அடைச்சிக்கிச்சுன்னா திரும்ப அடப்பெடுப்பாங்க, அப்புறமா பம்ப் பண்ணுவாங்க. பம்ப் ஸ்டவ்லாம் பார்த்துருக்கியா? ஸோ நான் என்ன கேட்குறேன், அந்த மாதிரி இதுலேயும் சப்போஸ் ஏதாவது வியர் அண்ட் டேர் இருக்கும் அப்படின்னா, அதுக்கு ஏதாவது ஃபிக்ஸ் இருக்கும் அப்படின்னா ஓகே. இது வந்து வேற கதை. இதில் மெயின்டெனன்ஸ் ஓகே. வண்டியில் நான் எங்கத்தை ஓப்பன் பண்ணி என்னத்தை க்ளீன் பண்ணுறது? இப்போ கரெக்டு தான். எனக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லை. இவன் ஏன் எத்தனை புஷ் பண்ணுறான் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியுமே. அதுதான் ப்ராப்ளம். இந்த கண்ட 3 நாய்களுக்கோசரம் எல்லாரும் கஷ்டப்படணுமா? நீ கேட்குற கேள்வி நியாயம் தான்டா. ஆனால் என்னோட பதில் என்னன்னா, பிராண்ட்ஸ் சரியா, வாயே திறக்க மாட்டோம். மக்கள் நம்ம தான் இது பலியாடு. வி ஆர் ஆல்ரெடி பிஸி. ஓடிடி ஆப்ஸில் வர எல்லா சீரீஸும் என்னால் பார்க்க முடியல, டைம் பத்தல. அதனால் ஐ எம் ஆல்ரெடி பிஸி அண்ட் ஆக்குபைட். ஃபினிஷ் ஆகும், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை சார், ஃபினிஷாகவே இருப்போம். சரி ரைட்டுங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் ஷேர் பண்ணணும்னு நினச்சோம். மொத்தம் டீலில் நடந்த சோதனைகளையும் E20 வேதனைகளையும் சேர்த்து கொடுத்துருக்கேன். என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. விக்னேஸ்வர். பாய்.